என்னண்ணா கார்த்தினா நல்ல விஷயம் நடக்க போதா? எதிர்பார்க்கலாமா? என்ன நல்ல விஷயம்? என்ன எதிர்பார்க்கலாமா? புரியல எனக்கு. இல்லண்ணா பொண்ணோட போறாருன்னு பொண்ணோட போயிருக்கீங்கன்னு சொல்றாரு. பொண்ணோட ஏங்க தாய்லாந்து போனோம்? என்னங்க போனது இல்லையா நீங்க? இல்ல போயிருக்கேன் தெரியும். இல்ல அடிக்கடி வந்து ஐயப்பன் இந்த மாதிரி ஹிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு உங்களை பத்தி, அதான் டவுட்டா இருக்கு. அது வந்து வன்மத்துல ஏதாவது பேசுவானுங்க, அதுல கட்டுக்காதீங்க. ஆனா எதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் கேக்குறது, நிறைய நடந்துருச்சு ஒரு வாரமா. என்னாச்சு? ஹாய். கங்குவா அப்டேட் வந்திருக்கு. கங்குவா? ஆமா பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாண்ணா டீசரா? அது டீசர் வந்து அமேசானுக்காக விட்டது. அமேசான் பிரைம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதுக்காக விட்டது. நல்லாதான் இருந்துச்சு. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, மல்டிபிள் பாய்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு? அது ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹீரோ படத்தை தாண்டி ஆயிடுச்சு. 50 கோடிக்கு மேல ஆயிடுச்சு தமிழ்நாடு மட்டுமே. தமிழ்நாடு மட்டும் 50 கோடிக்கு மேல ஆயிடுச்சு. ஓவரால் கலெக்ஷன் எவ்வளோ கிராஸ் ஆயிருக்கு? அதான் அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, 200 கோடிக்கு மேல. 100 கோடி ஆயிடுச்சா? ஓகே. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு ஒரு தனுஷ் படம், சிம்பு படம், இந்த மார்க் ஆண்டனி இதெல்லாம் ஆச்சுல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓ ஓகே ஓகே. ஹாய் ஐயப்பண்ணா. சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ஐயப்பண்ணா. சொல்லுங்க கேக்குது. அண்ணா எங்க டீம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ண்ணா, ஃபேவரட் ஃபேன் நானு. சரி. இப்போ இந்த வருஷம் எங்க டீமோட எப்படின்னா இருக்கும் இந்த டீம், எங்க டீம் நிலைமை? பேட் கமின்ஸ் கேப்டனா கொடுத்துருக்காங்க. நல்லா தானே இருக்கும், நல்லா தான் இருக்கும், பாருங்க, சப்போர்ட் பண்ணி பாருங்க எல்லாரும். ஓகே ஓகேண்ணா. எப்ப நாளைக்கு ஆரம்பிக்குதா ஐபிஎல்? ஆமாண்ணா நாளைக்கு ஆரம்பிக்குது, போலாமா மேட்சுக்கு? டிக்கெட்லயே நிறைய ஸ்கேம் நடக்குது. ஐயப்பன் உங்களுக்கு எவ்வளவு ப்ரோ சொன்னாங்க டிக்கெட்டு? நான் ஒரு இடத்துல கேட்டா 12,000 ரூபாய் சொன்னாங்க. நான் 6,000க்கு வாங்குறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க அந்த 1,700 அந்த ஸ்டாண்ட் வாங்குறீங்களா? இல்ல ப்ரோ, காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் இது வந்து ஆன்லைன்ல உள்ள. ஓகே ஓகே ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ, ரோஹித் சர்மா ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? எப்படிதான் வன்மத்தாவெல்லாம் கக்க போறீங்க, என்னதான் ஸ்டோரி போட்டாலும். இல்ல நல்லாதான் போட்டு ஏதாவது சொல்ல வந்தேன் ப்ரோ, வன்மனா இல்ல, ரெஸ்பெக்ட் தான். கார்த்தி ப்ரோ. ஹாய் டர்வின், சொல்லுங்க. எப்படி ப்ரோ இருந்துச்சு ட்ரிப் எல்லாம்? சூப்பரா இருந்துச்சு. இது என்ன ஊரு? இதெல்லாம் ஒரு ஊரா அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது, ஒரு 4 நாள் இருந்தாலும் வந்துருக்கலாம். இங்க மனசே இல்லாம தான் வந்திருக்கீங்க போல. ஆமா ஆமா ஆமாங்க, வந்து ஃபீல் பண்ணிட்டாரு நைட்டு, ஏன்டா வந்தேன்னு. என்னங்க ஊரு? சென்னை ரோடு பார்த்து இருப்பாரு. ரோடுலாம் இல்ல, எங்க டைம் போனதே தெரியல, ரொம்ப இதா இருக்கு. ப்ரோ எந்த பிளேஸ் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போனதுல? ஒரே பிளேஸ் தான், பட்டையா 2 ரோடு தான். உங்க ஜி தான் வந்து டார்ஜிலிங்கி இது மாதிரி அதெல்லாம் டூரிஸ்டா பயங்கரம் மாத்திட்டு இருக்காரு. கார்த்தி ப்ரோ, அங்க ஒரு புலி இருக்குன்னு சொன்னாங்களே, அது பாத்தீங்களா ப்ரோ? அந்த புலி கூட போட்டோ எல்லாம் எடுப்பாங்களே. அங்க போனேன், டயர் பார்க் தானே, அதெல்லாம் போனேன். அங்க ஒரு 50 60 புலி இருக்குங்க. இந்த புலியெல்லாம் பாவம், ஏதோ ஆட்டு ஓட்டி மாதிரி படுத்துருக்குங்க புலியெல்லாம். இல்ல நீங்க க்ளோஸ் எல்லாம் போனீங்களா பக்கத்துல? போட்டு அடிப்பாங்க அந்த புலியை போட்டு. பாவமா இருக்கும் பார்த்தோன்னே. புலிக்கு இந்த நிலைமையா அந்த மாதிரி தான் இருக்கும். பாவமா படுத்திருக்கும் அது பாட்டுக்கு. உங்களுக்கு போட்டு அந்த புலியை புரட்டி எடுப்பானுங்க. இப்படி வா அப்படி. ப்ரோ அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் எல்லாம் போனீங்களா? ஆமா போனோம். அங்க போனோம், இருக்குங்க போனோம்.
ப்ரோ உங்க வாய்ஸே ஒரு மாதிரி மாறின மாதிரி இருக்கு ப்ரோ. வாய்ஸ் மாறல, சளி பிடிச்சிருக்கு அதனாலதான். தண்ணி சரியில்லையோ? தண்ணி ஆர்கேன் தண்ணி இல்ல மினரல் குடிச்ச வாட்டர். தண்ணியா குடிச்ச தண்ணியாண்ணா? தண்ணி குடிச்ச தண்ணி தண்ணி சரியில்லையா? சரியில்லை. போயிட்டு நான் அங்க போயிட்டு அவர் தண்ணி அடிக்கலையா, அது ஆச்சரியமான உண்மை. தண்ணியே அடிக்கல, அங்க ஐஸ் வாட்டர் குடிச்சதுனால அப்படி ஆயிடுச்சு. தொண்டை கட்டி இருக்கு, வேற ஒன்றும் இல்ல வேற என்னண்ணா பண்ணீங்க? இந்த மவுண்டைன் கிளைம்பிங் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஆமா. கிளைமேட் எப்படி இருந்தது ப்ரோ? கிளைமேட் இங்க இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, இதே வெயில் தான். ஏன் ப்ரோ அங்க ஏதோ ஜூஸ் ஏதாவது வாங்கினாலுமே ஃபுல்லா ஐஸ போட்டு கொடுத்துருவாங்களாமே? நீ போய் பாத்துக்கோ. இல்லைங்க, இந்த இதுல எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அங்க போய் இது போடுவாங்கல்ல. கேட்டா ஓப்பனா கேட்டு பழகிட்டா இருக்கு. இந்த மாதிரி இன்டைரக்டா கேட்கும். நான் ஓப்பனா பதில் சொல்லுவேன் ரமேஷன், உனக்கு என்ன பிரச்சனை? அவன் இன்டெரக்டா கேட்டாலும் ஓப்பனா பதில் சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரே ஒரு நாள் வந்து அங்க சரக்கு அடிச்சேன். சரக்கு அடிக்கும் போது ஐஸ் போட்டு அடிச்சேன். ஐஸ் போட்டுலாம் அடிக்கிறது இல்லை. ஒரே ஒரு நாள் சரக்கு போட்டு ஐஸ் போட்டு அடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு தொண்டை. அது சரியாயிடும் ஒரு 2-3 நாள்ல. ஒரே ஒரு நாள் தான் அடிச்சேன் சரக்கா. அடிச்ச சரக்கே ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் இப்படி ஆயிப்போச்சு. ப்ரோ அங்க ஹோட்டல் புக் பண்ணும் போதே ஃபுட்டும் அதுல காம்ப்ளிமெண்டா வருதா ப்ரோ, இல்ல ஃபுட் எல்லாம் தனியா தான் பே பண்ணீங்களா? சரி கார்த்தி, இந்த வேற நான்வெஜ் என்ன கார்த்தி சாப்பிட்டாங்க? நான்வெஜ்ஜா? வெறும் சிக்கன் மட்டன் தவிர வேற என்ன சாப்பிட்டாங்க? முதல்ல கறி சாப்பிட்டுருக்காரு. முதல்ல கறி crocodile அங்க ஃபேமஸ் இல்ல? முதல்ல கறி சாப்பிட்டேன். இந்த பாம்பு தேல்ல வச்சிருந்தாங்க, கூட வந்தான் பயந்துட்டான். வாட சாப்பிடுவோம் அப்படின்ட்டான். அது சரி விட்டேன், அதனால சாப்பிடல. நெக்ஸ்ட் டைம் போன ட்ரை பண்ணோம். போர்க் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. போர்க் தாங்க, மேக்ஸிமம் போர்க் தான் அதிகமா. ஆமா நல்லதான், உடம்பு குளிர்ச்சி தான். பாம்போட சொல்லுவாங்க ப்ரோ. கார்த்திகேயன் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்றேன்னு, எனக்கு இந்தியா வரதுக்கே மனசு இல்ல. ரிட்டர்ன் டிக்கெட் போட்டதுனால இந்த ஊருக்கு வந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அண்ணா இப்ப என்ன சொல்ல வாரீங்க? மசாஜ் கிசாஜ் போனீங்களா இல்லாட்டி? என்ன 18+ மாத்திராதீங்க. இல்ல இல்ல 18+ என்ன இருக்கு ராம்சர்? அதுதான் போனீங்களா? நீ ஏன் இப்படி சிரிக்கிற? நீ இவனுக்கு பண்ற மசாஜ்ல ஒரிஜினல் மசாஜ் கேட்டு இல்ல இவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. இவனுக்கு தெரியாம தான் பேசிட்டு இருப்பானுங்க. உண்மையிலே அந்த ஊர்ல மசாஜ் தான் ஃபேமஸ். அதுதான் ஒரிஜினல் மசாஜ். இவனுக்கு மசாஜ்னு சொல்லி வேற இதெல்லாம் சொல்லுவாங்க. இவனுக்கு எல்லாமே தப்பான கண்ணோட்டத்திலேயே இருப்பானுங்க. இவனுக்கு கண்டுக்காதீங்க. வாய்ஸ்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுதா கேட்டேன். ஃப்ரெஷ்னஸா? சளி பிடிச்சு அடைச்சிக்கிட்டு இருக்கு எனக்குன்னா அப்ப இந்த இயர்ல அப்ப கல்யாணம் நடந்துடும் போல இருக்கு. அப்ப உங்களுக்கு பார்த்தா கொடுமையே. கார்த்தி ப்ரோ, ப்ரோ மசாஜ் போனீங்களா கார்த்தி ப்ரோ? ஓ இனி அது இப்படி திரும்ப ப்ரோ மசாஜ்னா ப்ரோ ரெகுலர் மசாஜ் ப்ரோ. இவங்க எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மசாஜ் ஸ்பா சென்டர் இந்த மாதிரி நினைச்சிட்டு தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கானுங்க அவங்க. இப்போ தாய்லாந்து போனா மசாஜ் தான் மெயின். அங்க பட்டையெல்லாம் போனா மசாஜ் மெயின். மசாஜ்னா நீ பாக்க, நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதெல்லாம் மசாஜ் இருக்கு ப்ரோ. எல்லாமே இருக்கும். எல்லாமே நீங்க வந்து ரொம்ப சீப்பா இருக்கும், டெட் சீப்பா இருக்கும். 500 ரூபா 1000 ரூபாய், நம்ம ஊர் காசுன்னு சொல்றேன். 500 1000 ரூபாய்க்கு இருக்கும். இங்கெல்லாம் போனா 3000 4000 இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தாண்டி அங்க 500 600 ரூபா, வெறும் 200 ரூபா கொடுத்தா லெக் மசாஜ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அது இங்க இருக்கவங்க அப்படி அந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங் பழகிட்டாங்க. டபுள் மீனிங் எப்ப பார்த்தாலும். ராபின்சன் நீங்க தான். கார்த்திகேயன் கோபிநாத் ஏதோ சொல்ல வந்தாரு. கோபிநாத் சொல்லுங்க.
என்ன ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஒரு அரசியல் சட்டையாட பேசுறீங்க எதிர்பார்த்தா இப்படி ஓட்டு அரசியல் போட்டுருக்கீங்க. இல்ல இப்பதான் ஹனிமூன்ல இருந்து வந்திருக்கிறாரு. இப்பதான் அதுக்குள்ளார வந்திருக்கு உனக்கு வந்து அடிபூட்ல இருக்கு. வந்தோடனே வந்து ரத்தத்தை எடுத்துட்டு வந்துடணும், அருவாள் எடுத்து வெட்ட வந்துடணும் உனக்கு. இவன் ஏன் ஏங்க அவரே ஒரு மோடி சப்போர்ட்டர், அவரே இந்தியா வர பிடிக்கலன்ட்டாரு கோபி, விடுங்க ஏங்க. அந்த லட்சணத்துல இருக்கு, என்ன பண்றது? இல்ல இப்பதான் இந்த அண்ணன் வாய்ஸ சார் கேட்டு நீங்க டூயிட் இதுக்கு முன்னாடி பாடுற எப்படி மாதிரி வச்சிருந்தீங்க இருக்கு. ரவீன் அதுக்குள்ள சார்? அரசியல் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி தமிழ்நாட்டை வச்சிருந்தீங்க, இந்தியா வச்சிருந்தீங்க? இந்தியா எங்ககிட்ட இல்லையே, நாங்க தான் தனி நாடு கேட்டுட்டு இருக்கோம். ராபின்சன் 60 வருஷம் நீங்க வச்சிருந்தீங்களே, அதோட இது பரவாயில்ல. இல்ல ராபின்சன் அது வேற. வாழ்றதுக்கும் நம்ம போய் என்ஜாய் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு அது ஓகே. இப்ப பாண்டிச்சேரியில இருக்காங்கல்ல, இப்ப சென்னையில இருக்கவங்க பாண்டிச்சேரி போனா சூப்பர்னு சொல்லுவான் பாண்டிச்சேரியா. இன்னொன்னு அந்த மாதிரிதான். பாண்டிச்சேரி போர் அடிச்சிரும் கார்த்தி. அந்த மாதிரி அது போர் அடிச்சிடும். பட் இங்க வந்து போர் அடிச்சிரும்ல. இப்ப துபாய் பேங்காக்லாம் எனக்கு வெறியாயிருச்சு. பேங்காக்லாம் 6 நாள் ட்ரிப்பு, 5 நாள் அங்க, 1 நாள் இங்க. 1 நாள் பேங்காக் போட்டு விட்டான் போனவன். இவன் சொன்னாங்கன்னு பேங்காக் போனான். இன்னும் ஏன்டா பேங்காக் 1 நாள் போட்டீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எதுக்குடா இந்த ஊருக்கு வந்தீங்க நீங்க? நிறைய ஐலாண்ட் இருக்கு. பேங்காக் இன்னொரு சென்னை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப பாட்டெல்லாம் வந்துச்சு என்ன, பேட் பாய் கோ டு பேங்காக் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் பேங்காக்ல, வேற எதுவும் கிடைக்காது. வேற ஒண்ணும் பேங்காக் இல்ல, யாரா போற மாதிரி இருந்தா கூட பேங்காக்லாம் போயிடாதீங்க. எத்தனை நாள் போறீங்களோ அங்க போனா பட்டாயம் மட்டும் போங்க. பட்டாயம் மட்டும் போயிட்டு அப்படியே பட்டாயில இல்ல கிராபியும் போங்க, கிராபி நல்லா இருக்கும். ப்ரோ புக்கட் போனீங்களா ப்ரோ? குக்கட் அத கேட்கலாம். அந்த குக்கட் போனீங்களா? புக்கட் வேஸ்ட். புக்கட்ல வந்து அந்த புத்த சிலை மட்டும் தான் இருக்கும். நான் போட்டோ போட்டேன். ஐயப்பன் ப்ரோ நீங்க போய் கப்பலா தானே போனீங்க? நான் கப்பலா போனடா. நான் ட்ரெண்ட்ஸ் விட்டு அங்க போய் கப்பல் ஆயிட்டாருங்க. அங்க போய் கப்பல் ஆயிட்டீங்களா? கார்த்திகன் எத்தனை பேர் போனீங்க? 2 பேர் தான், நானும் இன்னொரு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். என்ன ப்ரோ ஒரு 4-5 பேர் போயிருந்தா ஒரு இன்னும் ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கும். ஏங்க கூட்டு பார்த்தங்க, யாரும் வரலைங்க. என்ன ப்ரோ உங்களுக்கு இல்லாத ஃப்ரெண்ட்ஸ்? நிலா கூப்பிட்டு வந்திருப்பேன். இல்ல எல்லாருமே டெவிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்ல எல்லாரும் டெவிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அடுத்த மாசம் போலாம், அதுக்கு அடுத்த மாசம் போலாம். இந்த வேலையே ஆகாது. எனக்கு இப்பதான் ஃப்ரீ டைம், படமே ரிலீஸ் ஆகல. எனக்கு இப்பதான் ஃப்ரீ டைம். பயங்கரமான கோபி, நீங்களாம் கையில 1 லட்சம் ரூபாய் அசால்ட்டா அடிச்சுட்டு வந்துடலாம் ஒரே நாள். இல்ல ராபின்சன் பேசாம எவ்வளவு ப்ரோ செலவாச்சு? ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்க ஏர் ஏஷியால போட்டீங்கன்னா 10,000 தான். 20,000 ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட். ஓகே, அங்க நீங்க தங்குறது 1000 ரூபாய்க்கு ரூம் இருக்கு, 2000 ரூபாய்க்கு ரூம் இருக்கு. 1000 ரூபாய்க்கு ரூம் 5 நாள் தங்கினா கூட 5000த்துல முடிச்சிடலாம் ரூம், நீங்க தங்குறத பொறுத்து. அதுக்கு மேல நீங்க பார்த்தா செலவு சொல்றீங்க. அவ்வளவுதான் ஆகும். நீ சீட்டு விளையாடுற காசை கூட கம்மியா தான் ஆகும். இல்ல நான் நெருங்க கேக்குறேன். கோபிநாத் ஆசைப்படுற ஆளை கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி விடுவோம் ப்ரோ. பேசாம தாய்லாந்து கூட்டிட்டு. நீ எதுக்கு ஆள் அங்க கூட்டு போற கோபிநாத்? அங்க போனா ஆள் கிடைக்கும். கோபிநாத் எங்க போய் கேம்பிளிங் பண்ணுவாரு ஜி. அவர் நல்ல கைராசி, அவரு நல்ல நிறைய இதெல்லாம் இருக்கு, ஈஸியா ஊர்லயே கேம்பிளிங் பண்ணி எல்லாத்தையும் இழந்துக்கான தாய்லாந்துல போய் பண்ண போறாரு. இல்ல நம்மளுக்கு ஒரு இடம் போச்சுன்னா அந்த இடம் வாஸ்து சரி இருக்காது, இந்த ஏரியா சரி இருக்காது. சும்மா இங்க பாருங்க, இங்க கேம்பிளிங் பண்ணி போச்சுனா கூட ஏதோ பக்கத்துல கடன் வாங்கி ஒருத்தங்களுக்கு வந்து இத கேளுங்க, பக்கத்துல கடன் வாங்கி அவரு ஏதோ ஒண்ணு ஓட்டிடுவாரு. அங்க போய் எல்லாம் லாஸ் ஆயிருச்சுனீங்க. நம்ம போனா டூரிஸ்டா இருக்கோம் கோபி. டார்கெட்டிங் ப்ரோ, உறுப்புகள் விக்கலாம் ப்ரோ. இல்ல அங்க கேம்பிளிங்லாம் கிடையாது. அங்க யாரும் ஏமாத்தவும் மாட்டாங்க. ரொம்ப அந்த ஒரே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க எல்லாருமே. நீங்க பேங்காக் போனீங்களா ப்ரோ? ஒரே ஒரு நாள் பேங்காக். பேங்காக் வேஸ்ட். பேங்காக் வந்து சும்மா சென்னை மாதிரி தான். இல்ல கார்த்திக், நான் போனோடனே இந்த டூரிஸ்ட வந்து இந்த என்னென்ன கைய பிடிச்சு இழுப்பாங்க அதெல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனை அந்த மாதிரி எது எங்க இருக்கு? அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. அல்ல யார் சொல்லுங்க சார்? அது மாதிரி பேசி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்றானுங்க. இல்ல ராபின் சார், நான் கேள்விப்பட்டேன். பர்மாவதில்லைங்க வாங்க புடிச்சு கையெழுத்து வாங்க, இந்த படம் இருக்கு சிடி தர்றதுக்கு. அப்படி இல்ல, இது வேற மாதிரி. நீ யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
இல்ல அதான் கேட்டேன். லெரின் லெரின் அதெல்லாம் தப்பான ப்ரொஜெக்ஷன், அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த போயிட்டு மாதிரிலாம் வர யாருமே எவ்வளவு போயிட்டு வர்றேன்னா எவ்வளவு பட்ஜெட் போயிட்டு முடியும்? ரொம்ப சீப்பா போனா 50,000-60,000 போயிடலாம். கொஞ்சம் லக்ஸரியஸா பண்ணா 1 லட்சம் 1.25 லட்சம். சரி, அந்த அதுக்கு மேல நீங்க இளையராஜா பண்ண சொல்லுங்க. பயோபிக்க பத்தி என்ன நினைக்கிற நீ? என்ன நினைக்கிறது எனக்கு என்ன நினைக்கிறேன்னா புரியல. இல்ல அது ஓகேவா? இந்த அருண் மாதேஸ்வரன் டைரக்டர் இருக்காரு, அவருக்கு எப்படி ஓகே, கதை வந்து இளையராஜாவோட பயோபிக்னு ஆயிடுச்சுல்ல, அதனால எதுவும் மாற்ற முடியாது. அதில் வந்து கன்னு ஃபைட்டு கழுத்தறுக்கெல்லாம் வைக்க முடியாது. ஏன் இளையராஜா யாரும் கழுத்தறுக்கல, அந்த பிரச்சனை இங்கே இருக்காது. மேக்கிங்காக நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அருண் மாதேஸ்வரன்றதுனால தனுஷ் வந்து நல்லா நடிச்சிருவாரு. இவருக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்டா இவ்வளவு நாள் அந்த ரத்தம் இது மாதிரிலாம் ஆக்ஷன் எடுத்துட்டு இது மாதிரி டிஃப்ரெண்டா. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இல்லை, இளையராஜாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து எல்லாரும் சமகாலத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, பார்க்காத ஒரு விஷயம் இல்லை. ராஜராஜ சோழ வரலாறு, பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே அவரை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அதனால அதான் இருக்கும். ப்ரோ ஹாய் ப்ரோ. 63 டைட்டில் எப்படி இருந்துச்சு? குட் பேட் ஆக்லியா? ஆமா ப்ரோ. அது கொஞ்சம் சும்மா தாங்க இருந்துச்சு. இது அப்டேட் ஏதாவது இருக்கா ப்ரோ? அப்டேட் ஒன்றும் இல்லையே, அதான் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ப்ரோ. நம்ம ப்ரோ நண்பர் படம் அதுக்கப்புறம் அந்த ஆதிக் படம் தான். ராமதாஸ் பயோபிக் சேரன் எடுக்கிறானுங்களா ப்ரோ, அது எடுக்கிறாங்களா ப்ரோ? இல்லடா, அது எனக்கு கன்ஃபார்ம் ஆன ப்ரோ. பட் ஆதிக் கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் படத்தை. ஏன்னா என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டு இருப்பாரு மார்க்காண்டி டைம்ல. இல்ல அது கன்ஃபார்ம் ஆகல, முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருப்பாரு. அஜித் சார் அவருக்கு வந்து அஜித் சார் மேல பயங்கரமான ஒரு ஃபேன் பாயை தாண்டி அவருக்கு வந்து பெரிய மரியாதை இருக்கு அவர் மேல, சொல்லிட்டே இருப்பாரு நிறைய டைம். கார்த்தி ப்ரோ எந்த மாதிரி ஆக்சுவலா இந்த படம் வந்து மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் கமிட் ஆன படம்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி, மார்க் ஆண்டனி ரிலீஸ்க்கு முன்னாடி. ப்ரோ எந்த மாதிரி படம்னு ஏதாவது தெரியுமா ப்ரோ? ஆக்ஷன் படம் தான். ஆக்ஷன் எதுவும் நெகட்டிவ் ரோல் இருக்கா? அது தெரியல ப்ரோ, நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசல, ஒரு மேரேஜுக்கு அப்புறம் பேசல. சரி, இந்த லைக்கா இதெல்லாம் நார்மலா ஆயிட்டாங்களா கார்த்தி? எல்லாம் இந்த இதெல்லாம் ஓகேலாம், ஓகே டு ப்ரொடக்ஷன்ஸ் இது மாதிரி இந்த வேட்டையன் விடாமுயற்சி எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்களா இந்த ஃபைனான்ஸ் காரங்களா? எப்படி ரெசியூம் பண்ணுவாங்களா இந்த ஷூட்டிங்ஸ்லாம்? இல்ல அது வந்து இன்டர்னல் பிரச்சனை, அது தெரியாது நமக்கு. லைக்கா வந்து அங்க யூகேல அவங்களுடைய லைக்கா மொபைல்ஸ் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நிறைய லாஸ்ல போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இங்க தமிழ் சினிமாக்குள்ள அவங்க எவ்வளவு பணத்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்றதெல்லாம் ஃபியூச்சர்லாம் தெரியும். ப்ரோ அவங்க சவுக்கு மேல கூட ஏதோ ஒரு கேஸ் போட்டாங்க பாத்தீங்களா ப்ரோ? சஞ்சயோட மூவி கூட இந்த சஞ்சயோட பண்றதா இருந்துச்சு விஜய், அது கூட எனக்கு தெரிஞ்சு இதாவல ப்ரோ. அது ஒரு கமிட்மெண்ட் தான், அவ்வளவுதான். சஞ்சய் வந்து சைன் பண்ணியிருக்காங்களே தவிர அது கமிட்மெண்ட் தான். படம் இந்த படம் அந்த படம்லாம் இல்லை, சஞ்சய் கமிட் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் வந்து நாளைக்கு இந்த படம் தான் எடுப்பாரு அந்த படம் தான் எடுப்பாருலாம் இல்லை. நாளைக்கு வந்து அவரே வந்து விஜய் வச்சு படம் எடுக்கிறாரு, விஜய் வந்து வேற ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டே அப்படிதான் இருக்கும். எனக்கு தான் படம் எடுக்கணும் அப்படிலாம் இருக்காது, எங்களுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக். நல்லா இருக்கேன் ப்ரோ. சீரியஸா ஒரு 5-6 டேஸ் செம்ம கடியா போயிடுச்சுங்க கார்த்திக். சரக்கு போட்டு என் கை நடுங்குன்ற மாதிரி. இல்லை, நான் அங்கேருந்து ஸ்பேஸ் போடலாம் கூட நினச்சேன். எனக்கு என்ன பிரச்சனைனா நெட்டு ஒரு பிரச்சனை. நெட்டு வந்து டெய்லி வந்து 250 எப்படி தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 250 எப்படின்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு 1 ஹவரில் முடிஞ்சிடும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் ரூமுக்கு வந்தால் மட்டும் தான் ஒய்ஃபை. அந்த ஹோட்டலில் ஒய்ஃபை இருக்கு, ஓகே. நைட்டு வந்து ஒய்ஃபை வந்து ஹோட்டலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பட்டாயக்கு எதுக்கு போயிட்டோம், இங்கே இருந்துக்கலாமே. ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஆபீஸ் போகும்போது கேட்டு போவோம், ஆபீஸ் போகும்போது கேட்டு போவோம், ரொம்ப மிஸ் பண்ணிருந்தேன். வெல்கம் பேக், அதை சொல்றதா வந்தேன் இதுக்கு.
தேங்க்ஸ். இன்னொன்று எனக்குமே பயங்கரமாக போர் அடிச்சுங்க. இப்போ போர்னா ஸ்பேஸ் இல்லை நீங்கள் பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி தான். இன்னொன்று சினிமாவே ரொம்ப வேலையே இல்லை, எதுவுமே இல்லை. படங்கள் பெருசாக ரிலீஸ் இல்லை. எங்கள் ஆளுங்க யாரும் படம் வாங்கலை. ஏன்னா படமே எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை. எங்கள் ஆளுங்க எதுவும் படம் வாங்கலை, எந்த ஒர்க்கும் இல்லை. அப்படி இருந்து சரி ஓகே ஒரு வாரம் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வருவோம். நான் போன வருஷம் நினைக்கிறேன். இந்த துபாய் போனது, லடாக் போனது எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. மொத்தமா எவ்வளவு ஆச்சு ப்ரோ உங்களுக்கு செலவுன்னு கணக்கு பண்ண ப்ரோ. ஆனால் மொத்தமாக என்ன ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். 1 லட்ச ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். பெருசாலாம் செலவு பண்ணாங்க. அப்புறம் அங்கே 7-11 ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. சூப்பரான ஒரு சூப்பர் மார்க்கெட். அது தெருக்கு இருக்கும். 7-11 அந்த சூப்பர் மார்க்கெட் பேரு 7-11 7-11. அங்கேயே எல்லாமே இருக்கும். சாப்பாடு இருக்கும், சரக்கு இருக்கும், தம் இருக்கும், சிப்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். சூப்பர் மார்க்கெட் தான் அது. தண்ணி அடிக்கிறவங்க நான் பெருசாக அங்கே போய் பிடிக்கல, தம்மே அடிக்கலைங்க. நான் ஒரு வாரமாக தம் அடிக்கல. சொல்ல ஒரு வாரம் ஃபுல் நான் ரொம்ப நாளாச்சு. கடைசியாக கோவிட் வந்தப்போ கொஞ்ச நாள் விட்டேன் தம் அடிக்கிறத. அதுக்கப்புறம் இப்போதான் ஒரு வாரம் தம்மே அடிக்கல. அங்கே போனீங்கனாலே எல்லாமே கிடைக்கும். அந்த ஃபுட்டு எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, போர்க் ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லாமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120, 130 அந்த மாதிரி நம்ம ஊர் காசுக்கு அவ்வளோதான் இருக்கும். நல்லாவே இருக்கும் டேஸ்டெல்லாம். உங்க சேலத்துல யாரு ப்ரோ ஜெயிப்பாங்க உங்களுக்கு ஏதாச்சும் உங்க ஊரு? சேலத்துலையா? சேலத்துல வந்து சொல்ல முடியாது போய். ஏன்னா எடப்பாடி கொஞ்சம் ஓட்டு இருக்கு சேலத்தை பொறுத்த வரைக்கும். சேலத்துல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் யாருன்னு தெரியலையே. ஏன்னா பாமக யாருன்னு வித்தவங்கன்னு தெரியல. சேலத்துல யாருன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. திமுக வாய்ப்பு அதிகம் சேலத்தை பொறுத்த வரைக்கும். ப்ரோ கோயம்புத்தூர் ப்ரோ அந்த கோயம்புத்தூர் நீங்க என்ன யார் வேணாலும் சொல்லுங்க, அண்ணாமலை தான் ஜெயிக்க போறாரு. எழுதி வச்சுக்கோங்க. எவன் வேணாலும் பேசலாம், பிரியாணின்னு பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், மட்டன் சுக்கா என்ன வேணாலும் பேசலாம். பேசுறவனுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து யாருனாலும் ஜெயிப்பாங்க. இல்ல அண்ணாமலை ஜெயிப்பாரு. மெஜாரிட்டி இல்ல எவ்வளவு டஃப்பான கேண்டிடேட் சொல்லி போய் சப்பே பயந்துட்டு போய் நிக்கிறாரு பாத்தியா? அங்க இருக்கு எது கூட ஜெயிக்க மாட்டாருங்க. என்னையா பயந்துட்டு நிக்கிறாரு? என்ன பயந்துட்டு நிக்கிறாரு? நீங்க தான் 40-40 நிக்கிறாருன்னா 39-39 திமுக தான் ப்ரோ ஜெயிக்கும். ஆமா வச்சுக்கோங்க. 39-39 49 கூட வச்சுக்கோங்க. யார வேணாம்னா உங்கள 39 அப்படிலாம் இல்ல. 49 வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கோங்க. என் ரிசல்ட் நிக்க மாட்டேன் அவசரம் வரும். சரி 39 டிஎம்கே தான் ஜெயிக்கும். சரி ஓகே, அதான் சொல்றேனே. நீ 49 வச்சுக்கோங்க, 59 வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க. அது ஏன் சொல்றேன், 39 தொகுதி தானே இருக்கு தமிழ்நாட்டுல. 39 தொகுதியிலயும் டிஎம்கே தான் ஜெயிக்கும். சரியா? ரிசல்ட் வரும்போது பாத்துக்கான்னு சொல்றேன் நான். வேற என்ன சொல்றேன்? கண்டிப்பா ரிசல்ட் வரும்போது பேசுவோம் எல்லாரும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ, ரிசல்ட் வரும்போது பாத்துக்கோ. டிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் உள்ளடி வேலை அப்படியே அண்ணாமலை ஜெயிச்சாலும் எவ்வளவுங்க மார்ஜின்ல ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஜெயிக்கவே முடியாதுங்க. அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீயே தமிழ்நாடு வாழ்க்கோ மக்கள் நீதி மையமா? நம்ம கமலஹாசன் ஃபேனா? சரி சரி. உங்க கமலஹாசன் எங்க தோத்தாரு தெரியுமா? சினிமால. அப்புறம் ஏன் தமிழ்நாடு வாழ் வச்சிருக்க? தமிழ்நாடு வாழ் வச்சிருக்க. விக்ரம்னு வைக்க வேண்டியது. ஏன் தக்லீஃப் வைக்க வேண்டியதானே? இருங்க கார்த்திக் ப்ரோ, தமிழ்நாடு வாழ்கன்னா அதுல நீங்க நானும் இருக்கேன், எல்லாரும் வாழ்கன்னு தான் வச்சிருக்கேன். சரி நீ தக்லீஃப் வைக்க வேண்டியதானே? ஏன் வச்சிருக்க தமிழ்நாடு வாழ்கன்னு? தமிழ்நாடு வாழ்கன்னா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே ப்ரோ வச்சிருக்கேன். அதை நீங்க பாராட்ட தானே. உங்களுக்கு கோயம்புத்தூர்ல போன டைம் தோத்தீங்க, யார்ட்ட தோத்தீங்க ஞாபகம் இருக்கா? பிஜேபி தான் தோத்தோம். அப்புறம் என்ன வாய் பேசாத. அது வந்து ஒரே ஒரு தொகுதி தானே ப்ரோ, இது அப்படி இல்ல ப்ரோ.
யோ அதுலயே ஜெயிக்க வைக்கல உங்களுக்கு, அப்படியே இப்போ ஏடிஎம்கேயும் பாஜகவும் தனியா தனியா இருக்கனால டிஎம்கேக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால 39 டிஎம்கே தான் ஜெயிக்க ப்ரோ. போறாங்க. அது வந்து சட்டமன்ற தேர்தல் ப்ரோ, இது பாராளுமன்ற தேர்தல் ப்ரோ. ஏங்க இவன்ட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க, இவனெல்லாம் கலாய்க்கணுங்க. எங்க சைடா இவனுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஐயோ நீங்க வர பேரு நீ வந்து நீ எலெக்ஷன் நிக்கிறதுக்கே வக்கு இல்லாம இரு ஒன்சரி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு வக்கு இல்லாம பிரச்சாரம் பண்றதுக்கு கார்த்திக் ரவிவர்மா நான் திமுக ஆதரவாளர். திமுக ஆதரவாளர் போட்டு வா பயவுல என்கிட்ட பேசாத. என்னது நான் கமல் ஃபேனா இருந்துட்டு திமுக ஆதரவாளர் இருக்க கூடாதா? இருக்க கூடாது. ஏன் இருக்கிறீங்க? இருக்க கூடாது. இருக்க கூடாது. இருக்க கூடாது. இருந்தா கார்த்திக் போ. விஜய் ஃபேன்னா வந்து இப்போ யாரையும் ஆதரிக்க கூடாதா என்ன? அந்த மாதிரி கார்த்திக் ப்ரோ ஏன் ப்ரோ இருக்க கூடாது? கமலே திமுக ஆதரவு பண்ணிட்டாருங்க. கமல்ஹாசனே திமுக ஆதரவு தெரிவிக்கிறாரு. கமல் ஃபேன் திமுக ஆதரவு தெரிவிக்கக்கூடாதா? என்ன கார்த்திக் ப்ரோ நீங்க அவரே மண்டி போட்டுட்டாரு, நானும் மண்டி போடுறேன்னு சொல்லிட்டேன். நீங்க அவரே மண்டி போட்டுட்டாரு, நானும் மண்டி போடுறேன். திமுக தான் ப்ரோ, அதுக்கு முன்னாடில இருந்தே திமுக தான். அப்ப நீ திமுக நிறுத்திக்க, நீ திமுக நிறுத்திக்க. திமுக ஜெயிக்குன்னு சொல்லு. நீ அண்ணாமலை பத்தி பேசுற. திமுக ஜெயிக்க போகுதுன்னு சொல்றேன். அதோட நிறுத்திக்க. நீங்க அதோட நிறுத்திக்க. அண்ணாமலை பத்தி பேச நீ உனக்கு என்ன தெரியுது? உனக்கு என்ன தெரியுது? திமுக கேண்டிடேட் பேர் சொல்லு. கேண்டிடேட் பேர் சொல்லு. டக்குன்னு சொல்லு. 2 செகண்ட் சொல்லு. போடி சொல்லு. 4 செகண்ட் சொல்றா. நீ சொல்றா பேரை சொல்றா. 4 செகண்ட் சொல்றா. பேரை சொல்றா. டேய் நீ பேரை சொல்லு. 4 செகண்ட் சொல்லு. டேய் கோயம்புத்தூர் கேண்டிடேட் பேரை சொல்லு. டேய் கேண்டிடேட் பேரை சொல்றா. கேண்டிடேட் போட்டாலும் 39 கேண்டிடேட் பேரை சொல்லு. கேண்டிடேட் பேரை சொல்லு. கேண்டிடேட் பேரை சொல்லு. திமுக கேண்டிடேட் உங்களெல்லாம் காரி துப்புறது தான் வந்திருக்கேன். சொல்லு கேண்டிடேட் பேர் சொல்லு. நாங்க தான் ஜெயிக்க போறோம். ரிசல்ட்க்கு அப்புறம் பேசுவோம். கேண்டிடேட் பேரை சொல்லு. கேண்டிடேட் பேர் தெரியாது ப்ரோ, எனக்கு தெரியாது ப்ரோ. கேண்டிடேட் பேரே தெரியாது. நீ பேசுறிய நீ? டிஎம்கே தான் ப்ரோ ஜெயிக்க போகுது. ஆமா 39 கேண்டிடேட் எனக்கு தெரியாது. ஆனா டிஎம்கே தான் 39 ஜெயிக்கும். அண்ணாமலை நிக்கும்னு அவசியமே இல்லை. ஏன்னா டைரக்டா 2026 அவர் டிஎம்கே விங்கஸ் அண்ணாமலை அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. எதுக்கு அந்த டைம்ல நிக்கணும்? அதை தான் கேட்க வரோம். புரியுதா? ராபின்சன் இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? கேண்டிடேட் உதயசூரியன் சின்னதா போதுங்கறீங்களா? ஒன்சருங்க. இந்த கனின்னு ஒரு சாய்நாத் இவனுக்குலாம் விளக்கம் கொடுக்க கூடாதுங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. விளக்கம் கொடுத்தா கேட்டுக்க போறான். கொத்தடிமைங்க. கொத்தடிமையா இருக்கிறதே அசிங்கம். கொத்தடிமைக்கு வந்து சாடுறவன். கொத்தடிமைக்கு சாடுறவன். சரி வச்சுக்கடா. கேண்டிடேட் பேர் சொல்லு. கோயம்புத்தூர்ல தோத்துட்டு திமுக போட்டு நடந்தவன் 4 நாள். நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கும் கோயம்புத்தூருக்கு என்ன இருக்கு? வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? நீங்க பேசுற கோயம்புத்தூர் பத்தி. கோயம்புத்தூர் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? பிரச்சாரம் பண்றதுக்கு உங்க ஆள் இருக்கா? நேத்து வந்து மக்கள் நீதி மையத்துல நேத்து வந்து பிரச்சாரகர் கூட்டம்னு ஒண்ணு போட்டாங்க. இருங்க, பிரச்சாரகர் கூட்டம்னு ஒண்ணு போட்டாங்க. நீ தெளிவான சொல்ல வேணாம். நான் சொல்றது கேளு. நீங்க பிரச்சாரகர் கூட்டம்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு ஆளே வரலன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. மக்கள் நீதி மையத்துல கூட்டத்துக்கு ஆளே வரல அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி சொல்றா. நான் கேக்குறேன், திமுக கேண்டிடேட் பேரை சொல்லு. திமுக கோயம்புத்தூர்ல திமுக கேண்டிடேட் பேரை சொல்லுன்ற. கேண்டிடேட் போட்டாலும் 39 யார போட்டாலும் ஜெயிப்போம் டிஎம்கே. அந்த மாதிரி இருக்கோம் நாங்க. அதுவே அந்த மாதிரி முட்டாளா இருக்கீங்கடா. அது ஆமா இவனு இந்த முட்டா பயிலுங்களா விளக்கம் கொடுத்துருக்கீங்களா சார்? கண்ண மூடிட்டு யாருன்னு தெரியாத முட்டா பயிலுங்களா யார போட்டாங்கன்னா அதுதான் அவங்க முதலமைச்சரே சொல்லிட்டாரு. பாஜக தனித்தனியா இருக்கனால எல்லா இடத்துலயும் டிஎம்கே ஜெயிக்கும். கனி இன்பநிதி நின்னா கூட ஓட்டு போட்டுருவாருமா. விடுங்க. ஆமா மக்கள் போடுவாங்க. ஆமா இன்பநிதியும் போடுங்க. நாங்க ஜெயிக்க வைக்க போறாங்க. சரி நீ பாரு. பார்க்க தானே போற. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேசுவோம். பாரு பேசுறதெல்லாம் இல்ல. பேசுறதெல்லாம் இல்ல. பாப்போம். நீ 39 போன எலெக்ஷன்ல ஜெயிக்கல. சரியா? போன எலெக்ஷன் ஜெயிச்சது ஏன்னா தனித்தனியா தானே இருக்கீங்க பாஜகவும் ஏடிஎம்கேயும். இருந்துட்டு போகுது. எங்களுக்கு என்ன இருக்கு? அதனால டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால 2014 தனியா நின்னாங்க. அப்ப ஜெயிச்சிட்டீங்களா நீங்க? 39க்கு 0 நீங்க. அதே மாதிரி ஒரு தொகுதி ஜெயிக்கல. அப்புறம் அவங்க 0 அவ்வளவுதான்.
ஏன் நாங்க நீங்க எங்க செத்துக்கிற நீ சென்ட்ரல்ல எப்படி கொத்தடிமைக்கு அடிமை தானே. பிஜேபி 400 வாங்குறது நல்லது இல்லன்னு சொல்றாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுல யாருங்க சொல்றது நல்லதுன்னு? இருங்க, என்ன நல்லது இல்ல, என்ன நல்லது இல்ல, என்ன நல்லது இல்ல சாய்னா? இல்ல நல்லது இல்ல, எதாவது மிஷின் மாத்தி எதை ஓட்டு வாங்கினால என்ன நல்லது இல்லன்னு புரியல எனக்கு. கார்த்திக், என்ன நல்லது இல்ல? பார்ட்டிக்கு ஃபுல் டாமினன்ஸ் கொடுக்கிறது எந்த அளவுக்கு யாருங்க குடுக்குறா? யாருங்க குடுக்குறா? இப்ப இல்ல யாருங்க குடுக்குறா? நீங்க குடுக்குறீங்களா? நீங்க குடுக்குறீங்களா? இல்ல இவங்க குடுக்குறாங்களா? மக்கள் தானே குடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? 39 சீட்டு டிஎம்கே வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 39 ஏங்க இவன் பேசுறதுல நான் சொல்றேன். ஐயா சாய்நாத் இங்க பாருங்க, உங்களுக்கு சாய்நாத் இவனுக்கு டீல் பண்ண தெரியலன்னா விட்டுருங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க வந்து சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இவனுக்கு 39 எங்க ஜெயிக்க போறானுங்க? இவனுங்களா பேசிட்டு இருப்பானுங்க. ஏதாவது அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பீங்களா? பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. நாங்க கழிவுதான் ஊத்துவோம், பாத்துக்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கார்த்திக் ரவிவர்மா அப்ப எப்படி பேசுவீங்க? நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கீங்க. ஜெயிச்சிரும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ போன எலெக்ஷன்ல ஜெயிக்கல, போன எலெக்ஷன்ல ஜெயிக்கல. 39 எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோம். இந்த போன எலெக்ஷன்ல கிளிக்கல, இந்த எலெக்ஷன்ல கிப்பீங்களா? வந்து போன எலெக்ஷன்ல நாங்க ரூலிங் பார்ட்டில நிக்கிறீங்க. ஏடிஎம்கே பாஜக தனித்தனியா இருக்கீங்க, ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. நாங்க போன எலெக்ஷன்ல ஜெயிக்கலையா? அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல தெரிஞ்சாங்க. அப்பயும் ஜெயிக்கல நீங்க. அப்ப ஜீரோயா நீங்க? அப்ப யாரு ஃபுல்லா ஸ்வைப் பண்ணது? யார் ஏடிஎம்கே பண்ணாங்க? நீங்க என்ன ஒண்ணு ஜீரோ தான். நீங்க அதே மாதிரி இப்ப டிஎம்கே பண்ணுவாங்க. கார்த்தி ப்ரோ அப்பயுமே ஸ்வைப் பண்ணலையே. அப்பயுமே 3 எலெக்ஷன் அப்பயுமே 3 அப்பவுமே நீங்க ஒண்ணும் பண்ணல. யாரு அப்ப 3 தொகுதியில வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க. 39 உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. உனக்கு 39 பண்ணவே இல்லையா? அதுவே பண்ணலையா? உனக்கு தெரியலன்ற சொல்லு. நீ உனக்கு தெரியலன்னு சொல்லு. நான் முட்டாள்னு சொல்லிக்க, நான் பதில் சொல்றேன். அவ்வளவுதான். 2014 ரிசல்ட் எடுத்து பாரு. தருமபுரி, கன்னியாகுமரி. அப்புறம் அதுதான் அடிக்கிறோம். நீ ஜெயிக்கவே மாட்டீங்க. அவ்வளவுதான். நீ ஜெயிக்க மாட்டீங்க. நீ இப்படியே பேசிக்க. உங்க ஆளு டார்ச் உடைச்சா, உங்க ஆளு வந்து டார்ச் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? என்ன டார்ச் உடைக்கும் போதே கார்த்திக் ரவிவர்மா டிஎம்கே சப்போர்ட் தாங்க. ட்ரக் வச்சு ஆட்சி நடத்துறவன் தான் கனி. நீங்க பேச தகுதியே இல்ல கனி. ட்ரக் வச்சு ஆட்சி பண்றீங்களா? கனி நீங்க இந்த 2.5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்தது கனி? அதுக்கு மக்கள் இந்த எலெக்ஷன்ல 39 ஏங்க அவன் சூப்பர் நாங்க சொல்லுவான். அவன்கிட்ட கேள்வி கேட்டுருக்கீங்க நீங்க. சாய்நாத் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லைங்க? அவன் சூப்பருங்க. அவன் தேனாறு பாலாறு ஓடணுமா டெய்லி அந்த தேன் நக்கரம்பா அவன். ஏங்க நீங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் மக்கள் முடிவு கொடுப்பாங்க. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது நீ பாரு. ஜூன் 4ஆம் தேதி பாரு. ஏன் இப்ப வந்து பேசிட்டு இருக்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நான் இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன். கொத்தடிமையை கூட நான் மதிப்பேன். கொத்தடிமைக்கு ஜாலரா இருக்கணும் மதிக்க மாட்டேன். கொத்தடிமையா இருக்கிறதே கேவலம். கொத்தடிமையா இருக்கிறதே கேவலம். கொத்தடிமை ஜாலரா இருக்கு. பேசுவோம் வான்னு சொல்றேன். பேசுவோம். எங்க போயிருப்ப? நான் போக மாட்டேன், நீ போயிருவ. நான் போக மாட்டேன், நீ போயிருவ. சரி வா, வந்து பாரு. காசு கொடுக்காம ஜெயிக்க முடியுமா உங்களால? ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் கொடுங்க, ஜெயிச்சு காட்டி பேசுங்க. ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் ஒரு ஆம்பளை அந்த அதெல்லாம் வேணாங்க. ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் கூட கொடுங்க, ஜெயிச்சு காட்டி பேசுங்க. 39 மக்கள் இருக்காங்க. கன்ஃபார்மா ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டேன் கார்த்திக் ப்ரோ. நீங்க ஜெயிச்சதே கிடையாதுயா. ஏன் பேசிட்டு இருக்கீங்க? காமெடியா? தேர்தல்ல ஜெயிக்கிறோம் நாங்க. அத ஜெயிச்சிட்டு பேசுங்க. கண்டிப்பா. சரி கார்த்தி, இது என்ன கார்த்தி? இது எல் முருகன் அங்க நிக்க வச்சிருக்காங்க. எங்க அக்கா ஆமா அங்க நிக்க வச்சிருக்காங்க. ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதனால இல்ல, தமிழிசை எங்க நின்று இருக்காங்க தெரியுமா? சென்னை சவுத், சென்னை சென்ட்ரல்ல. இவரு முருகன் எங்க நீல்கிரிஸ். ஐயோ ஆமா நீல்கிரிஸ். என்ன சுத்தம் என்ன புரியல. இல்ல போன எலெக்ஷன்ல எங்க நின்னாரு அவரு? தாராபுரம் நினைக்கிறேன். நீலகிரியில நிக்கல, வேற ஏரியா அவர் போலாம். அது அசெம்பிளியா? நீங்க சொல்றது அசெம்பிளியா? நான் கேக்குறது வந்து பார்லிமெண்ட்ல சொல்றேன்.
இப்ப அதனால என்ன உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்க இல்ல ராபின்சன். கார்த்தி, இது பர்பஸ்லாம் அவங்களே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான எங்க ஜெயிக்கணுமோ அந்த மாதிரி இடத்துல பவர்ஃபுல்லான ஆளை இங்க இறக்கியிருக்காங்க. நீ பாரு பொன் ராதாகிருஷ்ணன் ஓகே ஓகே, ராபின்சன் ஒரே தூத்துக்குடி நிமிஷம். ஓகே, நாய் நாகரேந்திரன் ஓகே, அதுவும் ஓகே, அண்ணாமலை ஓகே, அந்த பாரிவந்தர் ஓகே, அதுக்கப்புறம் ஏசி சர்மா ஓகே ஓகே, மீதி எல்லாம் வந்து சும்மா ட்ரை பண்றாங்க அவங்க. ப்ரோ அவங்க ஷேமிங்கே ஒரு 4-5 தான். இல்ல இல்ல அப்புறம் அது பாரு டார்கெட் என்ன அதுல உனக்கு தெரியும், உனக்கு ஈஸியா தெரியும் அதுல. ப்ரோ கார்த்தி அதுலயே ப்ரோ கண்டுபிடிச்சு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற 2 இதுமே ஃபெமிலியர் கிடையாது. ஏடிஎம்கே சரி கோபால் இது எப்படி தெரியுமா, அவதே பேசி கட்சிக்குள்ளே பேசிப்பாங்க, பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பேசிட்டு இவங்க ஆமா ஆமா ஜெயிக்கிறாங்க ஒரு டம்மியான ஒரு ஆளை எல்லாரும் இறக்குவாங்க. பேசிக்குவோம். ஆமா ஆமா. புரியுதா? கரெக்ட் இதெல்லாம் கரெக்ட் மக்கள்லாம் தெரியாதா? நீ கரெக்ட் மிஷினை கரெக்ட். மாத்தான்னு பேசுவீங்க. அப்பலாம் என்ன மிஷின்லாம் புது நாங்க ட்ரெண்ட் எதுக்கு ஆகுதுன்னு இன்னும் அதை நினைச்சேன். நம்பிட்டு இருக்கிறோமா நாங்க இதுக்கு? ப்ரோ ஏன்னா இதுல ஓ அண்ணாமலை அதுல லாஸ்ட் வந்து டைம் சேப்பாக்கல பண்ணாங்க பரவாயில்லையே ராபின்சன். சேப்பாக்கல பைத்தியம் பண்ணாங்க. தெரிஞ்சிச்சா பாதி. கார்த்தி ப்ரோ இல்ல ம் இல்ல அண்ணாமலை ராபின்சன் போய் இதுல நிக்க தமிழிசை வச்சிருக்கு அக்கா பாத்தீங்களா, என்ன பிரச்சனை அவ்வளவு சொல்லுங்க. அதுவும் போய் கோயம்புத்தூர் நிக்க வச்சிருக்கு பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ஏன் இல்ல இல்ல பிரச்சனை. என்ன தமிழிசை என்ன இல்லை தமிழிசை ஒரு அக்கா சார் என்ன பிரச்சனை ஒரு உங்களுக்கு? சார் இரு அண்ணாமலை நிக்க வச்சனால உனக்கு என்ன இல்ல பிரச்சனை நான் சொல்லு. என்ன சொல்றேன், டிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல அந்த இடத்த போடுங்க. ப்ரோ கோயம்புத்தூர்ல சென்னையில அண்ணாமலை வந்து நிக்க நிக்க யோ சொல்லுங்க. வேண்டியதானே? கோயம்புத்தூர்ல பிஜேபி ஸ்ட்ராங்ன்றது அண்ணாமலை நிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட வேண்டியதானயா? ப்ரோ பொள்ளாச்சி ஸ்ட்ராங் அதான் கோயம்புத்தூர் ரெண்டுமே சொல்லியாச்சு, அந்த 2014ல இடத்துல நீ செகண்ட் யாரை பிளேஸ் போட்டான்னு இரு பேசுவாங்க. இரு புரியுதா? ஆமா இல்ல புரியுதா ப்ரோ? கோயம்புத்தூர்ல இல்ல ப்ரோ அத்தனை டைம் கோயம்புத்தூர் இல்ல அப்டேட் கோயம்புத்தூர்ல பண்ணாலும் பிஜேபி ஸ்ட்ராங்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியும்ல. அதுதான் நீங்க சொல்றேன், இப்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் எல்லாருக்கும் போனதானே. தெரிஞ்சதானே இது. யார் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் போட்டா? பிஜேபி போட்டாங்களா நீங்க போட்டீங்களா? நீங்க தானே போட்டீங்க. லாஸ்ட் டைம் ஜெயிச்சது கோயம்புத்தூர் யாரு? யோ நான் கேட்ட கேள்வி யார் ஜெயிச்சா? கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அடுத்த கோயம்புத்தூர்ல யார் லீடிங் நிக்கிறாங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல பிஜேபி ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் போட்டது யாரு? நீங்களா அவங்களா? அண்ணாமலை அவங்க சொன்னாங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி சொன்னீங்களா? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட் நீங்க தானே போடணும். நீங்களும் எப்படி போடுறீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில அனலைஸ் பண்ணி போட வேண்டியதுதான். ப்ரோ கோயம்புத்தூர் மெயினா உங்களுக்கு தான் 39 அடிப்பீங்களையா? நீங்க தான் பெரிய ஆளாச்சுல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல அவங்க கட்சியில தான் மகேந்திரன் நிறைய பேர் சீட்டு கேட்டு பிரச்சனை பண்ணாங்களா ப்ரோ, அதனால கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது லேட் இல்ல ஆகுது. இந்த டைம் டிஎம்கேல ஷஃபிள் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா நீங்க? லாஸ்ட் டைம் தர்மபுரியில அவருக்கு செந்திலுக்கு தரல, புது ஆளுங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஷஃபிள் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் பண்ணவங்களே பண்ணல. ப்ரோ என்கிட்ட கோயம்புத்தூர் மகேந்திரனுக்கே கொடுத்துருக்கலாம். இப்ப இன்னொரு யாருன்னே தெரியாது. இல்ல அது ஒரு பிரச்சனை இருக்கு கோபால், என்ன தெரியுமா? டக்குன்னு வந்து ப்ரோ இப்ப நிக்கிற ஒரு மேயரா இருந்த ஒரு ப்ரோ கோயம்புத்தூருக்கு யாருமே தெரியலன்றீங்க. பெருசா எல்லாம் ஃபெமிலியர்ல ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப பாலிடிக்ஸ் மட்டும் தான் தெரியும். இப்ப நம்மள மாதிரி மேலோட்டமா அங்க பேசுறவங்க எல்லாம் அவங்க யாருன்னே தெரியாது எங்களுக்கு. நான் கோயம்புத்தூருங்க இதுதான் ப்ரோ. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க ப்ரோ. என்ன மாதிரி தான் நிறைய இருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அவரு. ப்ரோ என்ன மாதிரி தான் மோஸ்ட்லி இருப்பாங்க சரிங்களா? எல்லாரும் இல்லங்க கோபால் அவர் ஓரளவுக்கு ஃபெமிலியர் தாங்க. இல்ல ப்ரோ நம்ம ஏரியா பெருசா தெரியாது ப்ரோ, நான் கேட்டு தான் சொல்றேன். இல்ல அவரு ஓரளவுக்கு ஃபெமிலியர் தான். யாருங்க யாரு? ஏடிஎம்கேல கூட அந்த எக்ஸ் எம்எல்ஏவோட பையனை தாங்க நிப்பாட்டி இருக்காங்க. சிங்கை ராமச்சந்திரன் அவர் பையனை தாங்க நிப்பாட்டி இருக்காங்க ஏடிஎம்கேல கூட கோயம்புத்தூர்ல. என்னன்னா இவங்க 2 பேருமே பணம் கொடுப்பாங்க ப்ரோ, அது ஒரு நெகட்டிவ் இருக்கு. ராபின்சன் சவுத் சென்னை என்ன பிரச்சனை? பணம்லாம் சொல்லாதீங்க. பிஜேபி கொடுக்க மாட்டாங்களா? ஐயோ நீங்க பணம் தான் சொல்றேனே. ஐயோ நீங்க பணம் வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏங்க ஒரு கொடுக்க மாட்டாங்களா பேசாதீங்க. அதெல்லாம் டாக்கே கிடையாதுங்க. ஆமாமா நீ 2014 இல்ல ஏங்க கார்த்தி ப்ரோ பணம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் பேச்சு. இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நீங்க எலெக்ஷன் மாத்திரங்கிற மாதிரி தான் இதெல்லாம் பணம் கொடுக்கறங்கிறது. நீங்க ஓட்டுக்கு 1 லட்சம் கூட கொடுத்துக்கோங்க. யார் வேணாம்னா யார தத்தாங்க அவங்கள? யாரு அப்படி சொல்லாதீங்க. ஜெயிச்சு காட்டுங்க. பணம் கொடுத்து ஏங்க ஜெயிச்சு காட்டுங்கன்ற, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசுங்கன்ற, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. ஏங்க இது வரைக்கும் பிஜேபி அசெம்பிளிக்கோ இல்ல இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கோ கொடுத்தது இல்லைங்க. நீங்க கொடுத்து பாத்துருக்கீங்களா? இந்த டைம் கொடுப்பாங்க பாருங்க, எல்லாம் கொடுப்பாங்க. பாருங்க கொடுக்குறாங்க கொடுக்கலன்றதெல்லாம் மேட்டர் இல்ல, விட்டுருங்க சரியா? இத்தனைக்கு 2014ல பொள்ளாச்சியோட செகண்ட் பிளேஸ் தான். டிஎம்கே லீடு, டிஎம்கேவோட லீடு தான். எடுத்து பாருங்க வேணா. ஏங்க இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிட போதா? இவனுங்க வந்து எப்பயுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்ல. அதுதான் ஜூன் 4 சரிங்க. கார்த்தி ப்ரோ என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? கோயம்புத்தூர் இல்ல சாயந்தரம் மத்த ஏரியாலாம்
ப்ரோ டார்கெட் எல்லாமே மத்த ஏரியா வா, பிஜேபி நீ ஜெயிக்க நீ சொல்ல. கேளு எந்த இல்லைங்க தொகுதி நீ கேளு, இல்ல எந்த ஜெயிக்கணும். தொகுதி நீ கேளு. நீ சேலம் கேட்ட, நான் சொன்ன திமுக தான் லீடு வரும்னு சொல்லிட்டேன். நான் திமுக சேலம் ஜெயிக்கிறதுக்கு கேக்குறீங்க, வாய்ப்பு அது வேற சொல்லிட்டேன். யாரோ அப்புறம் என்ன கேட்டாங்க. கேளு, ஏதாவது சொல்லு, நான் தொகுதி சொல்லி நான் கேளு. மொத்தமா கேக்குறேங்க. அவங்க எத்தனை 19-20 இடம் நிக்கிறாங்களா, அதுல எவ்வளவு அவங்க ப்ரோ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே அவங்க மெஜாரிட்டி அவங்க இருக்கு. அவங்க அவங்க 5ல இருந்து 10 ஜெயிப்பாங்க. அவங்க 5ல இருந்து 10 ஜெயிப்பாங்க. 5 எல்லாம் சொல்றீங்களா? மேக்ஸிமம் 4. 5ல இருந்து 10 ஜெயிப்பாங்க. 5ல இருந்து 10. ஓகே ஓகே. ஆமா. இல்ல பிஜேபி மட்டும் சொல்றியா நீ? அவங்க 10 போ, அத ஒண்ணு சும்மா 10ன்னு தூக்கி வந்துருங்க. சரி, திமுக கூட்டணி நான் அவன் கேட்டா என்ன கேட்டான்? பிஜேபி எத்தனை ஜெயிப்பான்னு கேளு. கூட்டணி கூட டிடிவி ஜெயிக்கிறாங்க, அதெல்லாம் பிஜேபி எத்தனை? ஏன் நீங்க 40 தொகுதியில் நிக்கிறீங்களா என்ன நீங்க? அதெல்லாம் இல்ல 21 தான் நிக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன்? என்ன இது பேச்சு இல்ல? நீ என்ன கேட்ட? நீ தான் இருக்கு. யோ இல்லங்க, நான் பிஜேபி மட்டும் நீங்க தனியா தான் கேட்டேன். நீங்க நிக்கிறதே 21 தொகுதியா, ஆனா 39 ஜெயிப்பேன்னு நீங்க சொல்லிக்கலாமா? ஆனா நீங்க 5ல இருந்து 10 தான் பிஜேபி மட்டும் சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? நீங்க பைத்திய மாதிரி பேசிட்டு இருப்பீங்க, நான் பைத்திய மாதிரி பதில் சொல்லட்டுமா? நீங்க நிக்கிறது 21 தொகுதி, அப்ப பேசு வா. 21 தொகுதி மட்டும் பேசு, திமுக நிக்கிறது மட்டும் பேசு. அப்புறம் என்ன வாய்ஸ் இருக்கு ப்ரோ, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கோயம்புத்தூர்ல அது இல்ல என்னதான் கார்த்திக் ரவிமார் இப்ப ஏடிஎம்கே எவ்வளவு ஜெயிக்கும் அப்பனா உங்களோட கணிப்பு படி? ஏடிஎம்கே 0. கனி நீங்க தான் எல்லாமே ஜெயிக்காதீங்களே, அப்புறம் எப்படி மொத்தம் ஜெயிக்கும்? இல்ல நல்ல காமெடி பண்றாரு. ஏடிஎம்கே 0வா, ஆனா பாஜக ப்ரோ நீங்களும் நல்லா காமெடி பண்றீங்க. இல்ல கனி ஏடிஎம்கே வந்து கம்பல்சரி மதுரையில ஜெயிப்பாங்க. மதுரையில வந்து கேண்டிடேட் டாக்டர் சரவணன் ஏடிஎம்கே 0னா பாஜக அதுக்கு கீழ தானே கார்த்திக் ரவிமார் இருக்கும் தமிழ்நாட்டுல. தெரியலையே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க எந்த தொகுதி சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறம் தான் பாஜக வச்சிருப்பாங்க. அதாங்க இல்ல அது அப்படிதான், அப்படியே பேசிட்டு இருக்கலாம் ப்ரோ, அப்படியே பேசிட்டு இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் தொகுதி சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சொல்றேன். சிரிப்பா இருக்கு எனக்கு. உங்களுக்கு சிரிப்பா தாங்க இருக்கும், ஏன்னா தொகுதி இந்த எலெக்ஷன்ல நிக்காதவங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும். ஏடிஎம்கே எலெக்ஷன் நிக்காம ஓடி போனவங்க பிஜேபி அதை விட ஜெயிக்கும்ன்றீங்களா? சிரிப்பா தான் இருக்கு. ப்ரோ ஏன் ப்ரோ பங்காளி பாசமா ப்ரோ கார்த்தி ப்ரோ எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, நீங்க இல்ல நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது சும்மா வந்து ரேண்டமா நம்பர் சொல்லணும்னு சொல்ல. அவங்க கோயம்புத்தூர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வேலூர்ல எஸ்சி சண்முகம் நிக்கிறாரு. அவர் வந்து போன டைம் வந்து 8000 ஓட்டுல தோத்தாரு. வெறும் 8000 ஓட்டு அவர் தோத்தது போன லாஸ்ட் எலெக்ஷன்ல. சரியா? அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் எலெக்ஷன் நினைக்கிறேன். அவர் பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரர். டிஎம்கே ல இருந்து ஹெவி லீடிங். அதான் 8000 ஓட்டு. சரி 8000 ஓட்டில் தோக்குறாரு. இப்ப பாமக பெல்ட் இருக்கு. வேலூர்ல வந்து பாமக ஓட்டு ஓரளவுக்கு இருக்கு, பிஜேபி இருக்கு, இவங்களாம் இருக்காங்க. அவர் வந்து ஃபுல்லா செலவு பண்ணுவாரு. நான் ஓட்டு காசு கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க. எப்பயுமே எல்லாம் கொடுக்கணும். பிஜேபி நிறைய கொடுக்கணும் இந்த எலெக்ஷன்ல. இவனுங்கெல்லாம் ஓட்டு காசு கொடுத்து விட்டு வாங்குவானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து இழிச்சு வாய்த்தரமா விட்டு போயிட்டு இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. எல்லாம் இவங்களும் காசு கொடுக்க போறாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. பெரம்பலூர்ல வந்து பாரிவந்தர் கொடுப்பாரு, SRM ஓனர். அவருக்கு 85 வயசாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் எலெக்ஷனு. அவர் 100 கோடி ரூபா ஆல்ரெடி தொகுதிக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு ஓன் மணியை. இந்த எலெக்ஷனுக்கு 200 கோடி கூட ஸ்பெண்ட் பண்ணுவாரு அவருக்கு. ப்ரோ அப்ப கேஎல் நேரு பையன் கூட செலவு பண்ணுவானே ப்ரோ பெரம்பலூர்ல. ஏன் பெரம்பலூர்ல யார் போன டைம் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா ராபின்சன் பெரம்பலூர்ல? ப்ரோ லாஸ்ட் டைம் மோடிக்கு எதிராக வேவ் இருந்துச்சு, அதனால ஜெயிச்சாங்க எல்லாருமே 60%. அதாங்க இல்ல யார் ஜெயிச்சா? இல்ல யார் ஜெயிச்சா? அதே டைம் இதே மாதிரி சொல்லாதீங்க. இந்த டைம் இல்ல ராபின்சன் யார் இல்ல ராபின்சன் யார் ஜெயிச்சா பெரம்பலூர்ல போன டைம்? யோ மைக் ஆன் பண்ணியா என்ன? அப்புறம் நான் பேசும்போது குறுக்கு நான் பேசும்போது ஏன் குறுக்கு ஆன் பண்றேன்? இப்ப பேசு, பதில் சொல்லு. பெரம்பலூர்ல யார் ஜெயிச்சா? அவர் தாங்க ஜெயிச்சாரு டிஎம்கே சிம்பிள்ல. அவர் ஜெயிச்சாரு. 5 லட்சம் ஓட்டு வித்தியாசங்க அவர் ஜெயிச்சது. கார்த்திக் ப்ரோ ஒரு சின்ன டவுட்டுங்க, மார்ஜின் எவ்வளோங்க வரும்? அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே அண்டர் கிரவுண்ட் வேலை பார்ப்பாங்கன்னு தோணுது. எவ்வளோங்க ஜெயிப்பாரு? அதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாதாங்க தெரியும். ஜெயிப்பாரு, அவ்வளவுதான். அதுதான் பண்ண முடியும். என்னங்க ஏதாவது துல்லியமா என்னமா கிராஃபா கணக்கு போட முடியும்? அப்படிலாம் போட முடியாதுல்ல. ஓகே ஜெயிச்சா சந்தோஷம் தாங்க, ஒரு சேஞ்ச் வந்தா சந்தோஷம் தாங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ அவரை திடீர்னு இப்ப கேண்டிடேட்டா அறிவிச்சிட்டீங்க, இனி அடுத்தது 2026ல எப்படிங்க அவரை பண்ணுவோமே? ஏன் இல்லைன்னு இருக்கு? 2014 எலெக்ஷன்ல திருப்பி நிக்கலாம்ல கார்த்தி?
என்ன ரிசைன் பண்ணிட்டு திருப்பியும் என்ன சிஎம் இல்ல இதுல முதல்ல ஜெயிக்க போறதே இல்லையே, அப்புறம் எதுக்கு? ப்ரோ உதயநிதிக்கு ஓட்டு போட்டோம். டேய் கனி நீயே கொத்தடிமைக்கு அடிமை. சொல்லுங்க ப்ரோ. நீ ஏன் பேசிட்டு இருக்க? நீ கொத்தடிமைக்கு அடிமையா இருக்க. நீ ஏன் பேசுற? வெக்கமா இல்லையா உனக்கு? வெக்கமா இல்லையா? ஏதாவது பேசுறது ஏதாவது தகுதி இருக்கவங்க பேசலாம். திமுக காரன் வந்து திமுக காரன் வந்து பேசினா அவன் பேசுறதுக்கு தைரியம் இருக்கு, அவனுக்கு திராணி இருக்கு, அவன் பேசலாம். ஏடிஎம்கே காரன் வந்து பேசலாம். நீ எல்லாம் எந்த லிஸ்ட்லயுமே இல்லாத கீழ்த்தரமான ஒரு ஆளுங்க. நான் சொல்ற லிஸ்ட் தான் இருக்கேன். நான் சொல்ற லிஸ்ட் தான் இருக்கேன். நீ எல்லாம் பேச தகுதியே இல்லாத லிஸ்ட்ல இருக்க. நீ வெளியில போ, நீ வெளியில போய் தொலை. நீ எல்லாம் பேச தகுதியே இல்லாத லிஸ்ட். ஏன் டிஎம்கே உறுப்பினர் கார்டு வச்சிருக்கேன்னா டிஎம்கேல இருக்க கூடாதா என்ன? நீ என்ன வச்சுட்டு போ. இவரு மானங்கட்ட மட்டும் கார்த்தி ப்ரோ ரொம்ப ஹார்ஷா பேசாதீங்க. இல்லைங்க, அவனுக்கு என்னங்க தகுதி இருக்கு? எலெக்ஷன்ல ஒரு தொகுதி வாங்குறது வக்கு இல்ல, அவன் வந்து பேசிட்டு இருக்கான். திமுக காரன் வந்து பேசினா பதில் சொல்லாங்க, அதிமுக காரன் வந்து பேசினா பதில் சொல்றான். இவனுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? இவன் அந்த வைபர் ராஜா அவங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இவனுங்களே வந்து இங்க சொம்படிக்க முடியாம அங்க போய் சொம்படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவனுக்கு எதுக்கு பேசணும்? முதல்ல ப்ரோ சீமானுக்கு பெட்டர் மார்க்ஸ் நான் கொடுத்துட்டாங்களே, உண்மையா ப்ரோ? அது தெரியலங்க. அது பண்ணாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்றாங்க. தெரியல. கார்த்திக் ப்ரோ, ஹலோ கார்த்தி. கார்த்தி நீங்க அவங்க பேசுறது இரிட்டேட்டா இருக்கலாம், பட் தகுதி மட்டும் அப்படி சொல்லாதீங்க கார்த்தி. தகுதி அது தப்பு இல்ல சாய்நாத், நீங்க எல்லாத்துக்கும் பாடம் எடுத்துட்டு இருங்க சாய்நாத், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாய்நாத் நீங்க எல்லாத்துக்கும் பாடம் எடுத்துட்டு இருங்க சாய்நாத். எல்லாரும் உங்களை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் கேட்டுட்டே இருங்க. நீங்க வேலை சொல்லிட்டே இருங்க, அவனுக்கு கேட்க மாட்டானுங்க. இங்க பாருங்க, சோசியல் மீடியா யாருக்கும் மெரிசெல்லாம் கிடையாதுங்க, சரியா? எல்லாரையும் கேவலமா பேசுறதுக்கு இவனுக்கு ரெடியா இருக்கானுங்க. நீங்க வந்து இல்லைங்க இதை வந்து பாத்தீங்களா 2014ங்க 2019 இப்படியே பேசிட்டு எல்லாம் கேட்டுட்டே இருப்பானுங்க. அது தேவையே கிடையாது, எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு தேவையே கிடையாதுங்க. எனக்கு அவனே அபியூஸ் பண்றவன். இங்க பாருங்க, வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஸ்பிளிட் இருக்குங்கறான். இப்ப நீங்க பதிலுக்கு வாதம் வைங்க உங்க சைடுல இருந்து. இங்க பாருங்க, வாதம் கேட்கறவன்ட்ட பதில் சொல்லலாம், சரியா? கேள்வி கேட்கறவன்ட்ட பதில் சொல்லலாம். இந்த மாதிரி பேசுறவன்ட்ட பதில் சொல்ல அவசியம் இல்லை. நீங்க பொறுமையா நீங்க 2 மணி நேரம் உட்காந்து பதில் சொல்லுங்க. எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? நீங்க 2 மணி நேரம் உட்காந்து தனியா இல்ல தம்பி இப்படி தம்பி அப்படி தம்பி நீங்க பாடம் எடுங்க, கிளாஸ் எடுங்க. எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு இருக்க 1 மாசத்துல அது தேவையே கிடையாது. எலெக்ஷன் வரப்போதில்ல, அதெல்லாம் எனக்கு சொல்லி அவசியம். ஏங்க இவனுங்களுக்கு என்னங்க பதில்? ஒரே பதில் தான், ஜூன் 4 தான். ஜூன் 4ஆம் தேதி பார்க்கணும். பார்த்தாலே இவனுக்கு ஒத்துக்க போறது இல்லை. ஜூன் 4ஆம் தேதி பார்த்தாலும் இவனு ஒத்துக்க மாட்டானுங்க, கத்துவானுங்க. இவனுங்க என்னைக்கு தாங்க ஒத்துருக்கானுங்க? இவனுங்களை உட்காந்து இல்ல தம்பி இது இப்படி தம்பி இப்படி. டேய் நீயே அவனுங்களே வரத வந்து மட்டமா பேசணும், கேவலமா பேசணும், கிண்டல் பண்ணு தான் வரானுங்க. அப்ப அவனுங்களை அப்படித்தாங்க பதில் கொடுக்கணும். நம்ம அவனுட்டாங்க அந்த விளக்கிட்டு இருக்க முடியாது. விளக்கமா ஒருத்தன் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கறான் அப்படின்னா பதில் சொல்லலாம். கிண்டலா பேசணுன்றவன்ட்ட இந்த மாதிரி தான் பேசணும், இப்படிதான் பேசணும், வேற வழி இல்லை. சரி சரி கார்த்தி, இந்த ராபின்சன்லாம் இருக்கான் பாத்தீங்களா? ராபின்சன்லாம் அப்படித்தான் குறுக்க மறுக்க வந்து ஏதாவது கேட்பான், பேசிட்டோம்னா டக்குன்னு மைக் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவான். அதான் பாத்தீங்களா எப்படி உருட்டினா பாத்தீங்களா? அப்படியே பெரம்பலூர் இல்ல பெரம்பலூர் இல்ல, இந்த மாதிரி ராபின்சன் உருட்டிக்குவாரு டக்குன்னு. நம்ம வந்து கட்டையை போட்டோம்னா உருட்டிடுவாரு நூறுல. இந்த மாதிரி ஆள்கிட்ட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஆள்கிட்ட ஒரு 100 டைம் வந்து பதில் சொல்லிட்டே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சோ யார்கிட்ட பேசணும், யாருக்கு பதில் சொல்லணும், யாரை வந்து கலாய்க்கணும்னு வித்தியாசம். அவங்க சொல்லுவாங்க கரெக்டா எவ்வளவு ஜெயிக்கிறாங்களா, சேலத்துல ஜெயிக்கிறாங்களா இல்லையா, அது மட்டும் கேளு. ஹலோ ஜி, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சொல்லுங்க கார்த்தி. சேலம் வந்து ஏடிஎம்க்கு கோட்டைன்றது கல்வெட்டால பொறிக்கப்பட்ட விஷயம், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சேலத்தில் நாங்க தான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் ஆட்சியில் இருக்கும் போதே சேலத்துல என்னென்ன பிளான் கொண்டு வந்தாரு வந்து ஓமலூர்னு சொன்னீங்க ப்ரோ. 2019ல தோத்துட்டோம் ப்ரோ சேலத்துல.
நானும் சரி விடுங்க ஜி, சேலத்துக்காரன் தான். அதெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் ரிஸ்க் போட்ட மாதிரி இருக்கும். கல்வெட்டுல பதிச்சு அத்தனைக்கும் வச்சுட்டு பக்கத்துலயே பாலெல்லாம் போட்டு உட்காந்துக்குவாங்க எம்எல்ஏ கார்த்தி. வச்சிருந்த அப்ப டைம்ல தோத்தது நம்ம ஓட்டு போடல டிஎம்கேவோட ஜி. அலைன்ஸ் போனனால தோத்துட்டாங்க. இல்ல எடப்பாடி வந்து ஆட்சியில் இருக்கும்போது சேலத்துல நிறைய பிளான்ல கொண்டு வந்தாரு. இந்த பாலம் பிரிட்ஜ் எல்லாம் கட்டினார்ல அந்த இது. ஏங்க அது இல்லைங்க, அதுதாங்க நானும் சொல்லிட்டேன். நான் சேலம் தாங்க எனக்கு ஏன் சொந்த நீங்க ஊரு, அது ஸ்ட்ராங்கான சொல்லிட்டேன். கேண்டிடேட்ஸ் சேலத்துல யாரையும் இறக்கல சேலத்துல ஏடிஎம்கேல? இல்ல சேலத்துல அவருக்கான வாய்ஸ் இருக்கு. சேலத்தை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன், முன்னாடி சொல்லிட்டேன். அங்க திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு காரணமா தான். திமுக ஜெயிக்குமா கேண்டிடேட் செல்வ சேலத்துல? கணபதிங்க பிளஸ் ரொம்ப ரெண்டுமே பழைய ஆளுங்க சேம் அவரு. கேஸ்ட். ஆமாங்க, ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்ல. சேம் கேஸ்ட் ஆளுங்க நிக்கிறாங்க கார்த்தி. அது ஓகே ஜி. இப்போ சேலத்தை பொறுத்த வரைக்கும் அது கேஸ்ட் ஓட்டலாம் கிடையாது. இங்க பாரு, சேலத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு ஓட்டு இருக்கு, சரியா? திமுக தான் போன எலெக்ஷன் ஜெயிச்சாங்க, எஸ்ஆர் பார்த்திபன் ஜெயிச்சாரு. இல்ல ஜி, இந்த டைம் வந்து என்னன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஃபைட் இருக்கும். நடுவில் வந்து பிஜேபி வந்து நிறைய கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க. பிஜேபிக்கு நிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பாமக நிற்பாங்க. பாமக இன்னும் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா டிவைட் ஆகும் ஓட்டு. இல்ல ஜி, ஓட்டு டிவைட் ஆகும்போது ஈஸியா இருக்கும். கார்த்திக் ப்ரோ, சேலத்துல உங்களுக்கு தெரியும் டிஎம்கே என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு இல்ல. ஏங்க அதான் செல்வ கண்டிப்பா கணபதி ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான். வந்தாங்க. கேட்போம், என்ன ஏடிஎம்கேல தான் அட்டூழியம் டிஎம்கே பண்ணாங்க வந்தாருங்க. சும்மா சொல்லுங்க, எப்ப அட்டூழியம் நடந்துச்சு? ஏங்க ராபின்சன் மாடர்ன் சினிமாஸ் அந்த இஷ்யூ எல்லாம் ஆச்சு, தெரியாதா உங்களுக்கு? தெரியாத எப்படி மாதிரி சும்மா இப்ப சொல்லுங்க வந்து எடப்பாடி கேட்போன்றீங்க. பழனிசாமி ஒரு பிரிட்ஜ் போட்டாரு, அந்த பிரிட்ஜ் யாருக்கு பிரயோஜனமாச்சு? அதெல்லாம் ஒரு அட்டூழியம் இல்ல. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏங்க அந்த மாவட்டத்திலே 2 எம்எல்ஏ தாங்க ஜெயிச்சிருக்கீங்க நீங்க 21ல. 2 கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். சேலத்துல பாருங்க ஒண்ணுதானா, அது எப்படி ஜெயிப்பீங்க? ஏற்கனவே கட்சி வீக்கா இருக்காங்க. செல்வ கணபதி யாருன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. மாமன்னன் படத்துல காட்டின பகத் பாசின்னு தெரியுங்க மக்களுக்கு. அதனாலதாங்க ஏடிஎம்கே எல்லாம் துரத்தி விட்டாங்க அந்த ஆளு செல்வ கணபதிய. ஏங்க அவர் ஊழல் பண்ணாரு, அதனால துரத்தி விட்டாங்க. ஏங்க மாத்தி சொல்றீங்க? சுடுகாட்டு ஊழல்னு ஃபேமஸ் ஆனிச்சு தெரியாதுங்களா? ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு அவரு. ஆனா பழைய ஏடிஎம்கே ஆளு டிஎம்கே. ஏங்க அப்ப மாமன்னன் படத்துல காட்டினது யாருங்க பல சொல்றீங்க? பேர் அப்ப இருக்காங்க மாமன்னன் படத்துல சேலத்துல. காமிச்சது பல பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. யார் இல்லைன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் சேலத்துக்காரன் தான். நான் கூட்டு போட்டுங்களா? நாளைக்கு காலையில எல்லாத்தோட பொலிட்டிஷியன் விட்டு சொல்றேன், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா வீட்டும் கூட்டு போட்டுங்களா? ஏங்க எல்லாரும் இருக்கிறாங்க. தனபால் அது மாதிரி பண்ணது யாருன்னு சொல்லுங்க. நீங்க விசாரிச்சு பாருங்க ஏடிஎம்கே சைடுல. தனபால பண்ணன்னு சொல்லுங்க. இப்ப நான் கூட்டிட்டு போறேங்க உங்களுக்கு. தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க காமிட்டுங்களா? தண்ணி வாங்கி குடிக்காத எத்தனை பொலிட்டிஷியன் காமிட்டுங்களா சேலத்துல? அது எல்லா இதுலயும் இருக்குதானே. அது எல்லா யாரையும் லேபிள் நீங்க எதுக்கு ஒரு கட்சி இழுக்கிறீங்க? ஒரு கட்சியா சொல்றீங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இல்ல ராபின்சன் சவுத் சைடுல வந்து டிஎம்கே பெரும்பாலும் போட்டியே இல்ல பிளக்கு. தூத்துக்குடியில மட்டும்தான் கனிமொழியை போட்டிருக்காங்க. மத்தபடி நான் உங்களை கேக்குறேன், நிக்க வச்செல்லாம் டம்மி ஆளுங்கெல்லாம் இறக்கி விட்டுருக்கீங்களே, அது ஏன்? இல்ல நீங்க சவுத் சைடுல வந்து பெருசா போட்டியே போடலையா? கூட்டணிக்கு தானே கொடுத்துருக்கீங்க சவுத் சைடுல. சரி நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க மெயினான இடத்துல எல்லாம் போய் டம்மி ஆளுங்கெல்லாம் எதுக்கு இறக்கி விட்டுருக்கீங்க? உங்க சைடுல யாரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்க ஒரு 5 பேர் சொல்லுங்க பாப்போம். ஜி ஆளெல்லாம் பேசாத. சென்னை சவுத், நீலகிரிஸ் இதெல்லாம் சொல்றேன். ராஜா இருக்கிறாரு, இவங்களாம் வைக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு சட்டை ஒரு 5-10 சொல்லிடுவேன். உங்களுதுல இருந்து ஒரு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு 5. இல்ல அதான் அதே ஊருக்கே தெரியுமே. டிஎம்கேல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு குறுநில மன்னர்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. குறுநில மன்னர்கள், சிறுநில மன்னர்கள், சோழ அதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்லுங்க ஒருத்தர் ஒரு 5 பேர் இல்ல 3 பேர் சொல்லுங்க. வீரபாண்டி இறக்கி விட்டுருக்கீங்க. எப்படிங்க சொல்றீங்க? அவ்வளவுதான். சொல்றீங்க இது பண்ணிட்டு எவ்வளவு ஃபுல் ட்ரால் ஆச்சு. இன்னும் எதுக்கு திருப்பி இறக்கி விட்டுருக்கீங்க? சொல்றீங்க வீரபாண்டியர் பேசுறத பார்த்தா கலைஞரே பயந்துருவாரு. தெரியுங்களா உங்களுக்கு? சேலத்துல கலைஞரும் இல்ல, வீரபாண்டியனும் இல்ல. இப்ப எதுக்கு இது பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சொல்றேன், நான் உங்களை கேக்குறேன். ஒரு 3 5 விடுங்க. 3 சொல்லுங்க. ஸ்ட்ராங்கான கன்ஃபார்மா ஜெயிப்பான்னு சொல்லுங்க பாப்போம். 3 இதுன்னு சொல்லுங்க. யார் நிக்கிறாங்க சொல்லுங்க. அத சேலம் ஒண்ணு கன்ஃபார்ம். அப்புறம் வந்து சவுத் சென்னை கன்ஃபார்ம். எங்க எந்த இடம் சவுத் சைடு யார் நிக்கிறது? அதான் இவரு பால்வரைத்துறை அமைச்சரோட மகன் தானே. அவர் பேர் என்ன? பேர் ஒரு மறந்து வச்சிருக்கீங்க. இவரு ஜெயக்குமாரோட அமைச்சர் பையங்க. அவரு ஜெயவர்தன் நிக்கிறாருங்க. பட் தமிழிசை இருக்காங்க சவுத் சென்னையில. ப்ராப்பர் 3 வே ரேஸ் இருக்கும். அவருக்கு தெரியாம பேசிட்டு இருக்காரு. அவர் தெரிஞ்சுதான் வந்து ஏடிஎம்கேல வந்து ஒரு அவ்வளவு ஸ்ட்ராங்கான இல்லாத ஆளுங்களை இறக்கி விட்டுருக்காங்க. அப்புறம் மதுரை நம்மளுக்கு தான். மதுரை உங்களுக்கு தான். சொல்லுங்க. தஞ்சாவூர் உங்களுக்கு தான். அப்படியே சொல்லிட்டு போக. மதுரை உண்மையிலேயே கன்ஃபார்மா ஜெயிப்பாங்க. நீங்க வெங்கடேசன் ஜெயிக்க முடியாதுங்க மதுரையில. தொகுதியில எதிர்ப்புங்க.
ராபின்சன் தொகுதியில பயங்கர எதிர்ப்பு. சு வெங்கடேசன் வந்தே பார்க்கல. நீங்க பார்க்கதான் போறீங்க ரிசல்ட் வரும்போது மதுரை யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. அவர் யாரு அந்த ஆணவ கொலையை பத்தி பயங்கரமா பேசி கொஞ்ச நாள பரபரப்பானாரு. அவர் இன்னும் இருக்காரு அப்ப வேட்பாளர் பட்டியல? அவர் யாருங்க அவரு? இருக்காரு நாமக்கல்ல இருக்காரு. அது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆக போகுது. பார்க்கலாம் பணம் வேலை செய்தா இல்ல வந்து ரோசா வந்து ஒழுங்கா ஓட்டு போறாங்களான்னு பார்க்கலாம். நீங்க இதான் சோசியல் மீடியால பேசுறதுலாம் பேக் ஃபயர் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பார்க்கலாம். ஒரு இதுதான் அது பேசுனது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது. ஜூனுக்கு அப்புறம் கோடநாடு வழக்கு நோண்ட போறாங்க. ட்விட்டர்ல வேணா ஏதாவது அங்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரிலாம் சில்லறத்தரமா இறங்க மாட்டேன் எனக்கு. நீலகிரி வராது. எலெக்ஷன் போது அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது ஓகே, அது நிஜமாவே தேவையான அரெஸ்டா இருந்தாலும் இப்ப தேவையாது. இப்ப இந்த டைம்ல தேவையில்லாம அவங்களுக்கு மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஆயிராது. மைலேஜ் கொடுக்குறோம்ல, ஜெயிச்சிருங்க அனுதாபம் அப்படின்னு கெஞ்சி வாங்கிடுங்க. யாரும் வேணாம்னா ஏன் அரெஸ்ட் பண்றவங்களுக்கு தெரியாது? அது அரெஸ்ட் பண்றவங்களுக்கு தெரியாதா? அவங்க வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணா சொல்லுவீங்க, இருங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ண சொல்லுவீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா பாத்தீங்களா பிஜேபி வராங்கன்னு சொல்லுவீங்க. பெங்களூர்ல ஒரு குண்டு இது பண்ணதுக்கு இந்த கவுண்ட் பண்ணி மாதிரி தான் பேசுவீங்க. புதுசா கல்யாணம் பண்ணவளை எப்படி இருக்கிறது, புது பொண்டாட்டியை அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து புலதாட்சியை அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வயசு வந்த பொண்ணு இத்தனை வருஷம் ஆச்சு பொண்டாட்டியை அடிக்கிறீங்க, அப்புறம் எப்பதான் நாங்க அடிக்கிறது? அந்த மாதிரிதான். எப்பதான் அரெஸ்ட் பண்றது? ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அதை பேசணும். ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் இருக்கா யாருக்காவது? ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? என்ன கொண்டு வந்தாரு? எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க? யாருக்காவது தெரியுதா? யாருமே பாக்குறது இல்ல. அது அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? லிக்கர் ஷாப் எல்லாத்தையும் பிரைவேட் பண்ணிட்டாரு. 3 மணி வரைக்கும் சரக்கு வித்துக்கலாம், யார் வேணாலும் வித்துக்கலாம், என்ன காசு வேணாலும் வச்சுக்கலாம். பிரைவேட்டா வைக்கிறவங்க எவ்வளவு வேணாலும் வித்துக்கலாம் அப்படி வச்சாரு. அதுக்கு 100 கோடி ரூபாய் பணம் வாங்கினாரு. இதெல்லாம் சொன்னது காங்கிரஸ், பிஜேபி கிடையாது. உங்க கூட்டணியில இருக்காங்கல்ல, ஐஎன்டிஏ கூட்டணியில காங்கிரஸ் தான் சொன்னாங்க. பட் அதுக்கு அந்த கேஸ்ல அப்ரூவர் ஆனதுக்கு அந்த கேஸ் இல்ல அந்த கேஸ் 1 வருஷமா நடக்குது. இப்ப இல்ல, அந்த கேஸ் 1 வருஷமா நடக்குது. சரியா? 1 வருஷமா நடக்குது. 9 சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. 9 சம்மன் அனுப்பிச்சு அவரை கூப்பிட்டு நீங்க வந்து பதில் சொல்லுங்க. அவர் வந்து டெப்டி சிஎம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் பண்ணிட்டாங்க, இதுல ஊழல் இருக்குன்னு சொன்னது காங்கிரஸ் தான். சரியா? காங்கிரஸோடைய ஸ்போக்ஸ் பர்சன்லாம் சொல்லி இதுல வந்து இப்படி காசு வாங்கிட்டாருங்க, அவரு இதை பண்ணிட்டாருங்க, அதை பண்ணிட்டாருங்க சொன்னதுக்கு அப்புறம் 1 வருஷமா அது நடந்து 9 டைம் சம்மன் அனுப்பிச்சுட்டு வந்து பதில் சொல்லாம பண்ணிட்டு இருந்தனால அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸும் திமுக வந்து கொடி பிடிச்சிட்டு போவாங்க. ஐயோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, ஐயோ அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப என்ன, இப்ப ஐயோ கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அடுதான் ஓட்டு போடுங்க கேளுங்க. யார் வேணாம்னா வாங்கிக்கோங்க. யாரு ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? யார் அரெஸ்ட் பண்ணாங்க? என்ன உப்பு சத்தியாகிரகம் இருந்தாரா, இல்ல மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போனாரு? அவரு ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து கேஸ்ல கன்விக்ட் ஆகி அதுக்காக போறாரு. அதுக்கு வந்து பிளேம் பண்ணதே காங்கிரஸ் தான். கூட்டணியில் நின்னது காங்கிரஸ். இப்ப அவங்க பேசலாம், அதெல்லாம் ஒரு நியாயமா வந்து எடுத்து வந்து பேசுவீங்க நீங்க. கெஜ்ரிவாலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ற தைரியம் யாருக்குங்க இருக்கு? பிஜேபி இருக்கு. இல்ல ஜி, உங்களுக்கு 23 வருஷம் பிஜேபி தான் டெல்லியில வந்து 23 வருஷம் பிஜேபி தான் ஆண்டுச்சு. ஷீலா தீக்ஷித், அப்புறமேட்டு சுஷ்மா ஸ்வராஜ், அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு புடிச்சிட்டு இருக்காரு. சரி, நீங்க வந்து எதா இருந்தாலும் பண்ணிடலான்னு தைரியமா ஒரு இது பண்ணிருக்கீங்க. தெரியலையே, அது காங்கிரஸ் கேளுங்க. அவர் ஊழல் பண்ணாரா இல்லையான்றது காங்கிரஸ் கேளுங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது பார்ப்போம். அதை நீங்க எப்போ வேணா எடுக்கலாம், ஆனா இந்த டைம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கு. ஏன் என்ன ரீசன் இருக்கு நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் ஏன் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அவர் காசு வாங்கிட்டாருன்னு சொல்லி காங்கிரஸ் தான் சொன்னாங்க, பிஜேபி மட்டும் சொல்லியே. காங்கிரஸ் சொன்னாங்கல்ல, ஏன் சொன்னாங்கன்னு கேளுங்க அவங்ககிட்ட. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 100 கோடி ரூபா வந்து வாங்கிட்டாரு, பணம் வாங்கிட்டு தான் அந்த வந்து லிக்கருக்கு வந்து புதுசா ஸ்கீம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் சொன்னாங்க இல்லையா. காங்கிரஸ்ட போய் கேளுங்க, ஏன் சொன்னீங்க, உங்க கூட்டணி கட்சிக்காரங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உங்களாலதான் அப்படின்னு கேளுங்க. இல்லைன்னா மத்த கட்சிக்காரங்களை பயமுறுத்துறதுக்கு இப்படி பண்றோம் பார்த்தீங்கன்ற மாதிரி அதுதாங்க நானும் சொல்றேன். அதை போய் முதல்ல காங்கிரஸ் கேளுங்கன்றேன்.
1 வருஷமா நடக்குது கேஸ். போன மாசம் ஆரம்பிச்சு இந்த மாசம் அரெஸ்ட்லாம் கிடையாது. 1 வருஷமா நடக்குது. கேளுங்க, காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்னன்னு கேளுங்க. கூட்டணி கட்சி தானே காங்கிரஸ். தொகுதியெல்லாம் டிவைட் பண்ணி கொடுத்துக்கிறாங்கல்ல மாத்தி மாத்தி. அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க இல்ல நடக்கவே கிடையாது, இது வந்து பொய்யான கேஸ்ன்னு அவங்க சொல்லட்டும். பாருங்க, இப்ப இந்த கேசிஆரோட பொண்ணை அரெஸ்ட் பண்ணதும் இதே கேஸ். அதே கேஸ் தான் ஏர்போர்ட்ல வர போறாங்க. ஏங்க, இது அதே கேஸ் தாங்க. இது வந்து சொன்னதே காங்கிரஸ் தாங்க. சொன்னாங்க முன்னாடியே, இவர் 100 கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு பட்டாருன்னு முன்னாடியே சொன்னது அவங்க தாங்க. 2500 கோடி இதுல வந்து இழப்பீடு அது இது எல்லாம் சொன்னதுதான் அவங்க தாங்க. மேல ஷேர் பண்ணி இன்னைக்கு வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து நாடகம் போடுவாங்க. இதை வந்து இவனுக்கு வேற வந்து சம்மந்தமே இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஐயோ ரிஜினல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அதுவா இதுவா, இவங்களுக்கு பயமா? ஒரு பயமும் கிடையாது. எலெக்ஷன் முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இதை வச்சு அழுதா ஓட்டு கேளுங்க. யாரோ போட்டா வாங்கிக்கோங்க, யார் வேணாம. ராபின்சன், கள்ளக்குறிச்சியில யாரு உங்க இதுல டிஎம்கேவா இல்ல கூட்டணி கட்சியா கள்ளக்குறிச்சியில? எங்க அவர் ஓட்டு போடவே வர மாட்டாரு, அவர்கிட்ட போய் கேக்குறீங்க நீங்க. அது கள்ளக்குறிச்சியில ஏடிஎம்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா ஆத்தூர்ல ஏடிஎம்கே தான் பெரும்பாலும் எம்எல்ஏ தான் ஜெயிக்கிறது. டிஎம்கே எல்லாம் அவ்வளவா ஆத்தூர்ல கூட அதிகமா வராது. ஏடிஎம்கே தான் பெரும்பாலும் ஜெயிக்கிறது. ப்ரோ மொத்தமா நீங்க தான் ஜெயிப்பீங்க, விட்டுருங்க. இல்ல அப்படியே 39 கொண்டு வந்துறீங்க. ஏங்க காரைக்குடியில யாருங்க நிக்கிறா? ராபின்சன். என்னங்க ப்ரோ காரைக்குடி வராது ப்ரோ, சிவகங்கை தான வரும். ஏங்க ராபின்சன் மியூட்ல போட்டு போயிட்டாரு. காங்கிரஸ் நினைக்கிறேன் சிவகங்கை. இப்ப ஹெச்ராஜா நிக்கலையா? சிவகங்கை வந்து காங்கிரஸ் ஹெச்ராஜா வந்து எலெக்ஷன் நிக்கலங்க. அவர் எலெக்ஷன் நிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. டிடிவி நிக்கிறான்னு நினைக்கிறேன். டிடிவி கார்த்தி ப்ரோ. ப்ரோ டிடிவி தேனி ப்ரோ. ப்ரோ கங்குவா டீசர் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. உங்க ஃபீட்பேக் என்ன ப்ரோ? ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. அது வந்து அமேசானோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வந்து சும்மா இப்போதைக்கு பண்ணது. ஓகேங்க. பார்த்தோன்னே ரொம்ப சூப்பர், அந்த மாதிரிலாம் இல்லை, ஓகேவா இருந்துச்சு. ஆமா, இந்த சுதா கொங்குற படம் என்ன டிராப்ங்கிறாங்க? அது தெரியல, டிராப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே இது இல்லை அப்படின்னு சொல்லி அவரே வந்து மறுப்பு தெரிவித்தாரு. கார்த்திக் ப்ரோ ஒரு விஷயம், எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन கார்த்திக். இப்ப நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, இப்ப இவங்களெல்லாம் வந்து நம்ம திருப்பி நீங்க இப்ப சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணா, சப்போஸ் நீங்க உங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஜெயிச்சிட்டா, இப்போ திருப்பி இந்த சீட்ஸ் எல்லாம் வேக்கண்ட் ஆயிட்டு, இது ஏன் ஸ்டேட்டுக்கு தனியா லீடர்ஷிப் சென்ட்ரல் பண்ணிருக்கலாம்ல? இங்க வந்து அவங்க பவரை மக்கள் கிட்ட காட்டுறதுக்காக ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஓட்ஸ் ஷேர் எடுக்க போறாங்கன்னு அதான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா சாயநாத் இல்ல சாயநாத் நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கு. என்னன்னா அண்ணாமலையா இந்த எலெக்ஷன் நிக்க வைக்கிறீங்க? அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டு, அவர் வந்து 26 எலெக்ஷன் நிக்க வேண்டியதானே, ஏன் இந்த டைம் நிக்க வைக்கிறீங்க? நிறைய பேர் இந்த பாப்பேன் நானே, இந்த ஜானி பாய் நிறைய பேர்லாம் வந்து ஐயோ எங்களுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, அண்ணாமலையை நிக்க வச்சிங்க அப்படிலாம் பேசுறாங்க. அது கிடையாது. இல்ல அது இல்லைங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸே வந்து அண்ணாமலையை நிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அது ஜெயிக்கிறவன் தான் அதை பத்தி யோசிக்கணும், தோக்குறோம் அதை பத்தி ஏன் யோசிக்க போறீங்க? டெபாசிட்டே வாங்காத தோக்குறவனே யோசிச்சுட்டு போறேன். அங்க பொறுப்பாளர்னு போட்டிருக்காங்க, எல்லாரும் நிக்கலாம். நான் கேக்குறேன், தருமபுரியில அன்புமணி ஜெயிப்பாரு, பெண்ணாகரத்துல ஜெயிப்பாருன்னு, ஆனா படுந்தோல்விதான். ஏங்க ஈஸ்வர் ஒரு நிமிஷம் இருங்க கார்த்தி ப்ரோ, அதுக்கு ரீசன் மட்டும் சொல்லிருங்க ப்ரோ. இல்ல அதுக்கு முன்னாடிதான் வந்துருவான் குறுக்க. இல்ல கார்த்திக் ரவிவர்மாக்கு தென் சென்னையில ஓட்டு இருக்கா, இல்ல வட சென்னையில ஓட்டு இருக்கா, இல்ல மத்திய சென்னையில ஓட்டு இருக்கான்னு அவருக்கே பூட் ஸ்லிப் கொடுத்தாதான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட மனுஷன் சேலத்துலதான் ஓட்டு இருக்கு. சேலத்துலயா? மறக்காம விக்னேஷுக்கு ஓட்டு போட்டுரு போ. ராபின்சன் ஓட்டே போட்டு வராத நீங்களா பேசக்கூடாது. கேம்பெயின் முடிச்சிட்டு இல்ல கிளம்பு. இல்ல கேம்பெயின் முடிச்சிட்டு இல்ல கிளம்பு. நான் கேம்பெயினை முடிக்கிறனோ இல்லையோ, நீ 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்பேஸ் போட்டு அரசியல் பேசுறாரு, ஜெயில புடிச்சு உட்கார வச்சிட போறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு சினிமா கரியர் இருக்காது, உனக்கு எதுவும் இருக்காது, எங்கேயுமே கேம்பெயின் பண்ணக்கூடாது.
அதை சரி ஃபர்ஸ்ட் சரி ஓகே தெரிஞ்சுக்கோ. என்னைக்கு கேம்பெயின் பண்ண, சரி எது சரி ஒரு கேம்பெயின் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அமைதியா படுத்து தூங்கு 3 நாள். இங்க ஒருத்தர் ஐயப்பன் ஒருத்தர் இருக்காரு, தீவிர கோழி ஃபேனு. அவர்கிட்ட சில கேள்விகள் தீவிர கேட்கலாம். பொண்ணுங்க கோழி அந்த ஃபேனா? பொண்ணு பேர் என்ன? யாரு சாமி நீ? ஹீரோயின் அந்த ஃபேனுங்க. அப்ப வேற யார் ஃபேன்? யாராவன் மென்டல் என்ன வந்தாப்புல ஃபேன்? இருக்கு. யாருன்னே தெரியாம வந்து அவர் பேசிட்டு டோனி இருக்கீங்க. ஃபேன் ப்ரோ. ஆமா நான் டோனி ஃபேன் ப்ரோ. போய் சொல்லாத. ஒரு மும்பை என்னடா இந்தியன்ஸ் அவன் fan. அரசியலுக்கு உள்ள வந்து கிரிக்கெட் சொருவான் குறுக்க வந்து. ஏய் கார்த்திக் பெருமாக்கு வெட்டி விடுறா. இல்ல 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 ஆனா இவர் ஐபிஎல் ஸ்பேஸ் வந்தாரு. நல்ல வேலை ஸ்பீக்கர் வரல. ஏய் இல்ல போடா நான் போடா நினைச்சேன் என்ன அந்த ஐயப்பனை நினைச்சேன். இந்த ட்ரோல் கிரிக்கெட் தமிழ் வெர்ஷன் ஒரு உனக்கு உனக்கு என்னதான் தெரியும், உனக்கு என்னதான் தெரியும். அப்படியே போ ஓரமா. இல்ல கார்த்திக் ப்ரோ, உங்க உங்க வேட்பாளர் லிஸ்ட் எல்லாம் பார்த்தா இந்த நவ்வார் கார்த்தியை சொல்லி முடிச்சு ஏங்க இல்ல கடைசி நான் வரைக்கும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க யாரும். ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏய் இவனால ஐயப்பா இவனெல்லாம் தூக்கி விடுறா ஸ்பீக்கர்ல இருந்து ஃபர்ஸ்ட். ஈஸ்வரன் எல்லாம் குறுக்கு தூக்கி குறுக்கு விட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பான். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எதிர்த்து பேசுறவங்கலாம் தூக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க. பைத்தியம் மாதிரி பேசுறவங்க தான் அப்படி தூக்கணும், வேற வழி இல்ல. கார்த்திக் ப்ரோ குறுக்கணும். ஒரே ஒண்ணு கேட்க நான் ஒண்ணு பாயிண்டா கேட்கறேன். பேசுறவங்ககிட்ட பதில் பேசலாம், இந்த மாதிரி பேசுறவங்ககிட்ட பதில் பேச முடியாது. அதனால அவாய்ட் பண்றோம். வேற ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உடனே வந்து பதில் சொல்ல முடியா அதான் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. கார்த்திக் ப்ரோ ஒண்ணு கேட்கறேன். அவர் பழைய பழைய வீடியோ ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன். அதுல வந்து இந்த நீங்களும் இந்த வைபர் ராஜாவும் பேசிட்டு இருப்பீங்கல்ல, அந்த இந்த பிரச்சனை விஸ்வரூபம் பிரச்சனை, கமல் அந்த பிரச்சனை பத்தி பேசிட்டு இருப்பீங்கல்ல, ஒரு வீடியோ இருக்குல்ல. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எல்லாருமே விட்டுட்டீங்க. அது என்னன்னா, அவர் கமல் என்ன பண்ணுவாரு, விஸ்வரூபம் படம் வந்து ஜெயாடிவிக்கு தரல, அது வேற விஷயம், அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, கமல் ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. இந்த வாட்டி வேட்டி கட்ட தமிழன் தான் பிரதமராக போறாருன்னு சொல்லி சிதம்பரத்தை ஹிண்ட் பண்ணி ஒரு பேசியிருப்பாரு. அதனாலதான் ஜெயலலிதா பயங்கரமா கோவப்பட்டு கமல் மேல வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் எடுக்க காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. அது உண்மையா? அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் பொய். இல்ல அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய், அது கிடையாது. அவர் சொல்லியிருப்பார்ல, ஆனா வேட்டி கட்டின தமிழன் வந்து பிரதமர் ஆவார் வாட்டி அப்படின்ற மாதிரி சிதம்பரத்தை சொல்லியிருப்பாரு. சிஎம் இல்லைங்க, வேட்டி கட்ட தமிழர் தான் சிஎம் ஆகணும்னு சொல்லி ஜெயலலிதா கோவப்பட்டதான் அவன் ஏன் இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து வேட்டி கட்ட தமிழர் தான் பிரதமர் ஆவார்னு சொன்னா ஏன் அவங்க கோவப்படுவோம்? இல்ல அந்த டைம்ல தனிச்சு போட்டிட்டு அவங்க தேர்ட் பார்ட்டியை வச்சு பிஎம் ஆற அளவுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து அந்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு இல்ல, தேர்ட் பார்ட்டி வரும் இந்த வாட்டி. அந்த அந்த ஒரு இது இல்லைங்க, இல்ல அந்த டைம்ல நடந்தது என்னன்னா, அந்த டைம்ல நடந்த வந்து விஸ்வரூபம் படம் வந்து டெரரிசம் பத்தி ஒரு படம் எடுத்தாரு. ஓகேவா? கமலஹாசன் வந்து டெரரிசம் பத்தி, இன்டர்நேஷனல் டெரரிசம், அது தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. அந்த கதை நடக்கிறதே வந்து டோட்டலா யூஎஸ்ல நடக்கும். தாலிபான்ஸ் இவங்களோட பிரச்சனை தான் எடுத்திருப்பாரு. அதுல முஸ்லிம்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்ப இங்க இருக்க முஸ்லிம்ஸ் அமைப்புலாம் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ பெரிய மேஜர் ஓட்டு வந்து இன்னைக்கு சொல்றீங்களே, இன்னைக்கு டோட்டலா முஸ்லிம்ஸ் ஓட்டெல்லாம் எங்க இருக்கு, திமுக இருக்குங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஏடிஎம்கே கிட்ட தான் இருந்துச்சு. அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த படத்தை நாங்க பார்க்கணும், இந்த படம் வந்து கமலஹாசன் எடுத்திருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப கமலஹாசன் போட்டு காட்ட மாட்டேன்ட்டாரு அந்த படத்தை. நான் காட்ட மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு சர்ச்சை வந்துச்சு, அந்த படம் ஓடிடியில் வரப்போது. ஓடிடினா ஓடிடி கிடையாது, அப்போ டைரக்ட் டு ஹோம், டிடிஹெச்ல வந்து 100 ரூபா கட்டினா பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாரு, அது நடக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு, அவங்க படம் போட்டு காட்டுங்கன்னாங்க. அப்போ வந்து இந்த முஸ்லீம் லீகு இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக வளர்ந்துட்டு இருந்த காலம். அவங்க போராட்டம்லாம் பண்ணாங்க. இந்த கத்தி படத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ண மாதிரி தான் பண்ணாங்க. படத்தை போட்டு காட்டுங்கன்னாங்க, காட்ட மாட்டேன்ட்டார் இவர். காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க, பிரச்சனை நடந்துச்சு. அப்போ அந்த முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து ஒரு முஸ்லீம்ஸ் எல்லாம் தாக்கி ஒரு படம் வந்தா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? ஈஸியா பேன் தானே பண்றாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் அன்னைக்கு பண்ணாங்க. ஏன் இவங்களோட ஓட் பேங்க் எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க. அதுக்கு கமலஹாசன் என்ன பண்ணிட்டாருன்னா, இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அவர் ஒரு டிராமா பண்ணார். ஐயோ எனக்கு போயிடுச்சு, எனக்கு வாழ்க்கை போச்சு, என் வீடு போச்சு, சொத்து போச்சு, சோகம் போச்சு, அவ்வளவுதான், இந்த படத்தோட முடிஞ்சு, அந்த மாதிரி கொண்டு வந்தாரு. இது ஏன் சொல்றேன், இந்த வார்த்தை ஏன் சொல்றேன் அப்படின்னு, இந்த வார்த்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஸ்வரூபம் 1க்கு அவர் சொன்னாரு. விஸ்வரூபம் 1 வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல, வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனாலயே என் வீடு போயிடும், என் சொத்து போயிடும், நான் சம்பாரிச்ச காசெல்லாம் போயிடும் சினிமாவில். விஸ்வரூபம் 1ஓட படத்தோட கலெக்ஷன் வந்து தமிழ்நாடு 17 கோடி ரூபா ஷேர். ஒரு 20 கோடின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்றது முன்ன பொண்ண கூட இருக்கலாம். ஒரு 20 கோடி ரூபா ஷேர், தமிழ்நாடு ஷேரே அவ்வளவுதான் வந்துச்சு. ஓகேவா? 20 கோடி ரூபா
தான் அவருடைய அந்த படத்துல ரிஸ்க்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகாதப்ப அவருக்கான ரிஸ்க் வந்து அந்த 20 கோடி தான். அந்த 20 கோடி ரூபா வரல அப்படின்னோடனே கமலஹாசன் வந்து அந்த படம் ஐயோ என் வீடு போயிடுச்சு, என் சொத்து போயிடுச்சு, நான் இந்தியா விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மீட் கொடுத்தாரு. அது வந்து சினிமாக்கான நாடகம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இல்ல அந்த ஸ்டண்ட் தான். நாடகமா இரியா முழுசா கேளியா ஏன் இதை சொல்றேன்னு கேளியா முழுசா. சரியா, 20 கோடி ரூபா பணம் ரிஸ்க்ல மாட்டும் போது கமலஹாசன் வார்த்தையெல்லாம் சொன்னாரு. எனது நான் வந்து சினிமா விட்டே போக வேண்டியதான், என் சொத்து போயிடும், வீடு போயிடும், நான் வீட்டு எழுதி கொடுத்துருக்கேன், எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு 10 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டில் ஓடிடுச்சு. 16 கோடி 17 கோடி ஷேர் வந்துச்சு. ஒருவேளை அந்த படம் ஆன் டேட்டில் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்னொரு 10 கோடி சேர்ந்து வந்திருக்கலாம், இல்லை ஒரு 15 கோடி சேர்ந்து வந்திருக்கலாம். ஓகேவா, அந்த 10-15 கோடி சேர்ந்து வந்திருக்கும். 10-15 கோடி தான் மேட்ரு. ஆனா விஸ்வரூபம் 2ன்னு ஒரு படம் எடுத்து வித்தாருல, அந்த படம் வாங்கின ப்ரொடியூசருக்கு 30-40 கோடி லாஸ். உத்தமில்லன்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படத்துக்கு ப்ரொடியூசருக்கு 30-40 கோடி லாஸ். அப்ப அந்த ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் வீடு போகாதா, அவங்க ஊர் விட்டு போக முடியாதா, இந்தியா விட்டு போக முடியாதா? அப்போ இங்க பண பிரச்சனையே கிடையாது. ஆனா கமலஹாசனை அதை வச்சுக்கிட்டு நல்ல விளம்பரம் பண்ணார் அந்த படத்தை. அதுக்கு ஜெயலலிதா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஜெயலலிதா கொடுத்த பிரஸ் மீட் இன்னைக்கும் இருக்கும் யூடியூப்ல, ஃப்ரீயா இருந்து எடுத்து பாருங்க. இவர் இஷ்டத்துக்கு பேசி வச்சுட்டு போயிட்டாரு. அவங்க அதுதான் ஏன் படிச்ச அரசியல்வாதிக்கு எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமான ஓட்டு இருக்கு அப்படின்றதுக்கு காரணம் வந்து என்னன்னா, ஜெயலலிதா ஃபேக்சுவலா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. அந்த பிரஸ் மீட் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா இவர் பேசின பேச்செல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. 50 வருஷமா சினிமாவில் இருக்காரு, இவருக்கு ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா இவர் வீட்டை வச்சேன் காட்டை வச்சேன்னு பேசுறாரு. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இவருடைய வீடு பிரச்சனை, இவரோட சொத்து பிரச்சனைக்காக நாம வந்து நாட்டு பிரச்சனையை பார்க்காம இருக்க முடியுமா? இது கோர்ட் சொன்ன உத்தரவு தான், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. ஜெயலலிதாவும் அங்க வந்து அரசியல் தான் பண்ணாங்க. ஆனா கமலஹாசனை வந்து அதை வந்து ரொம்ப ஹைலைட்டா அவருக்கு தேவையான மாதிரி மாத்திக்கிட்டாரு. சினிமா ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுதானே தவிர அவருக்கு எந்த மதிப்பும் நடக்கலைங்க. உண்மையிலே அந்த கான்ட்ரவர்சி இல்லைன்னா அந்த படம் ஓடி இருக்காது. கான்ட்ரவர்சி மட்டும் இல்லைன்னா விஸ்வரூபம் 1 வந்து விஸ்வரூபம் 2 மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பக்கத்து ஸ்டேட் போய் பார்த்தாங்க. கான்ட்ரோவர்சி ஹைப் அதுதான் சொல்றேன், கான்ட்ரவர்சி தான் அந்த படத்துக்கு ஹைப். அந்த ஹைப் இல்லைன்னா போயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து ரொம்ப தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஆந்திரா போய் பார்த்தாங்க ஜி. எல்லாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் எல்லாம் படம் அவ்வளவு இத்தனைக்கு இன்னொன்னு சொல்றேன், அந்த படத்தை வந்து 4-5 ஏரியா ரிலீஸ் பண்ணதே ரிஜெக்ட் தான் அந்த டைம்ல. அப்ப அவங்க வந்து பணம்லாம் கொடுத்துட்டாங்க. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ரிலீஸ் டைம்ல பணம்லாம் போய் கைக்கு சேர்ந்துருச்சு. இருந்தாலும் அவர் டிராமா பண்ணாரு அந்த இடத்துல. அதுதான் உண்மை. அவர் இல்லைன்னு நீங்க வந்து மறுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சொல்லுவாரு இல்லை. ஆனா பிராக்டிக்கல் நடந்த உண்மை தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு படத்தை நான் 10 கோடிக்கு வித்துட்டேன் அப்படின்னா படம் வந்து 4 காலில் ரிலீஸ் ஆனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு 10 கோடி ரூபாய் கைக்கு வந்து சேர்ந்துரும். திடீர்னு 4 காலில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னா வேண்டாம் ஆயிடுச்சுன்னா அந்த 10 கோடி ரூபாய் என்கிட்ட தான் இருக்கும். அந்த 10 கோடி என்கிட்ட தான் இருக்கும். ஆனா எல்லா காசையும் வாங்கி வச்சுட்டு கமலஹாசன் அதை பேசினாரு. கேட்டா சென்சார் ஆயிடுச்சுன்னு அன்னைக்கு அதே டைலாக் தான். இதே மாதிரி நிறைய படம் இருக்கு. சினிமா ரொம்ப ரோயல் இல்லைங்க. அவர் ரொம்ப ஸ்டண்ட் பண்ணாருங்க அந்த டைம்ல, வந்து பயங்கரமா ஸ்டண்ட் பண்ணாரு. அதுக்கெல்லாம் அதெல்லாம் பழைய மேட்டருங்க. அதெல்லாம் ஒரு டேம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை கூட நம்ம பேன் பண்ணோம் அன்னைக்கு எல்லாம். இல்ல அது வந்து எல்லாருமே வந்து ரசிகர் வந்து எல்லாருமே ஃபயர் விடுவாங்க. ஐயோ கமலஹாசன் உலக நாயகன் அதான் பேசுவாங்க. ஏன் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து நாட்டை விட்டு போகணும்னு சொன்னவர் வந்து ஏன் இன்னைக்கு திமுக போய் ஒரே ஒரு சீட்டு கூட இல்லாம போய் கொள்கையை விட்டு போய் சொம்படிக்கிறாருன்றதெல்லாம் நம்ம கேட்கலாம். சரி ஓகே, அது அவரோட அரசியல் அவ்வளவுதான் அப்படின்றதுனால அதான் கடந்து போயிடணும். கலைப்புலி தானு வந்து ஆலவந்தன் படம் எடுக்கும்போது இந்த கத்தியை வாங்குறதுக்கு அந்த படத்தை விட்டுருங்க. கலைப்புலி உத்தமிழ் நினைச்சு விஸ்வரூபம் 2 என்னங்காச்சு? விஸ்வரூபம் 2 என்னாச்சுங்க? நான் சொல்றேன் விஸ்வரூபம் 1 விட்டுருக்கேன். 2 என்னாச்சு? ஆமா, விஸ்வரூபம் 2 என்னாச்சுங்க? 2 என்னாச்சு? முடிஞ்சு போன கதை எதுக்குங்க, அது விடுங்க. இல்ல அவரும் புலம்புனாரு, தானும் புலம்புனாரு. இந்த கத்தியை வாங்குறதுக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் வாங்கினாரு, இந்த எத்தனை லட்சம் கொடுத்து, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, தண்ட செலவுங்க. அவர் புலம்புனாரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஏங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு மன்மதன் நம்பு பத்தி? விட்டுருங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா மற்றவங்களுக்கு லாஸ் ஆனால் அது வந்து கணக்கு கிடையாது. கமலஹாசனுக்கு லாஸ் ஆனிச்சுன்னா மட்டும்தான் கமலஹாசன் வந்து நாட்டை விட்டு போவாரு. அவருக்கு தான் வந்து அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை.
அதுதான் ஆல் இந்தியா பிரச்சனை. அப்படி பேசுவாரு. அவர் எப்பயுமே அப்படிதான், ஒன்றும் வர முடியாது. ப்ரோ கார்த்தி ப்ரோ முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை சொல்லுங்க ப்ரோ, கேட்டு போய் தூங்குறேன். என்னையா ஏங்க என்னையே மறந்துட்டு ஏங்க அண்ணாமலை ஏன் வந்து எம்பிக்கு நிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க, அதுக்குள்ள எங்கெங்கயோ போயிருச்சு. அதான் அதுக்குள்ள ஒருத்தன் வந்து குறுக்க வந்து கெடுத்துட்டான்ல. அண்ணாமலை ஏன் எம்பி நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை எம்பி நிக்க வைக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அண்ணாமலை எம்பி நின்னாருன்னா அதுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாடு இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து யோகியை வந்து அப்படிதான் 2014 வந்து எம்பியில் நிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் 2017 அவர் சிஎம் ஆக்கினாங்க. அதெல்லாம் பிஜேபி என்னவாலும் பண்ணவங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபி என்னவாலும் பண்ணவங்க இல்லை. அவங்களுக்கு தேவைன்னா கவர்னராக அவங்க கூட்டம் வந்து திரும்ப எம்பி நிக்க வைப்பாங்க. அது தேவைன்னா அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க நல்ல கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இந்த எலெக்ஷன் வந்து யாருமே பார்க்காத எலெக்ஷன். 50 வருஷத்துல பிஜேபிக்கு பெரிய மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்க எலெக்ஷன் இதுதான். அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாவே பெரிய மொமெண்டம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கணும், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலைன்ற ஒரு கேண்டிடேட்டை வந்து இந்த எலெக்ஷன்ல யூஸ் பண்ண வேணாம், 2026 சேவ் பண்ணி வச்சுக்குவோம், 26 என்ன வருதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா 2 விஷயம். ஒன்று வந்து தமிழ்நாட்டில் அதிமுக திமுகன்னு 2 கட்சி இருக்கு. நம்பர் 1 நம்பர் 2. இன்னைக்கு நம்பர் 1 திமுக, நம்பர் 2 அதிமுக. இன்னைக்கு நம்பர் 3 நம்பர் 2 போட்டி போற கட்சி பிஜேபி. அண்ணாமலை நிக்க வைக்கல அப்படின்னா ஒருவேளை இன்கேஸ் நம்பர் 3 தான் பிஜேபின்னு வந்துருச்சுன்னா இந்த மொமெண்டம் எல்லாமே காலி, இந்த எலெக்ஷனோட முடிச்சு. 2024 எலெக்ஷன்ல யார் பிஜேபி பத்தி கேர் பண்ண போறதே இல்லை, கேர் பண்ணவும் மாட்டாங்க. திரும்பவும் அதிமுகவுக்கு திமுக போட்டி தான் 2026. ஆனா இந்த இடத்துல அவங்க 2வது இடத்துக்கு வந்தே ஆகணும், ஏடிஎம்கே தோக்கடிச்சாகணும், வேற வழி இல்லை. அதுக்கு அண்ணாமலை 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணி ஒன்று கொண்டு வந்திருக்காருல்ல, அதை முழுக்க அந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வச்சிருக்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவங்க 2வது இடத்துக்கு வந்து தான் ஆகணும். அதுக்கு அண்ணாமலை நிற்க வச்சாதான் அது நடக்கும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் 2026 வந்து அவர் எம்பியா இருந்தாருன்னா நாளைக்கு வந்து 26 எலெக்ஷன்ல வந்து அசம்பிளிக்கு தேவைன்னா அவங்க எம்எல்ஏவா திரும்ப நிற்க வைப்பாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து எம்பி ரிசைன் பண்ணி வைப்பாங்க, அதெல்லாம் அடுத்தது. பட் இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து 2வது இடத்துக்கு வந்தே ஆகணும். 2வது இடத்துக்கு வர முடியல அப்படின்னா இவங்க என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் டோட்டலா வேஸ்ட். அவங்க இப்போ ஏடிஎம்கே வந்து 25% ஓட்டு எடுக்குது, பிஜேபி 24% ஓட்டு எடுத்தா கூட முடிஞ்சு போச்சு. அது 2026 ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஸோ அந்த இடத்த விடவே கூடாது, எப்படியாவது நம்ம அடிச்சிடணும் அப்படின்றதுனாலதான் எல்லா கேண்டிடேட்டுமே இன்னைக்கு இறக்கி இருக்கிறது எல்லாத்துக்கும். நயனா நாகேந்திரன் வந்து எம்எல்ஏ, அவர் வந்து எம்பிக்கு நிக்க வைக்கிறார். ஏன் இதை பண்றாங்க? ஏன் ஏபி வந்து எம்எல்ஏ வந்து ஏபி நிக்க வைக்கிறாங்க? ஸ்ட்ராங் கேண்டிடேட் நிக்க வைக்கணும். இந்த எலெக்ஷன்ன்றது வந்து அவங்களுக்கு டூ ஆர் டை தான். இன்னைக்கு 2 வருஷம் 3 வருஷம் அண்ணாமலைக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு, அண்ணாமலைக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, ஓட்டு இருக்கு அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்றது 26 பண்ணி வேலைக்கு ஆகாது. 26 விட்டுட்டாங்கன்னா 26 யூஸ் பண்றதுக்கான இடமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ 24 யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் வேல்யூ கொண்டு வந்துட்டாங்க அண்ணாமலைக்கு. இன்னொன்னு மக்களே அதுதான் இல்ல அதுதான் ராமிச்சன், அது 26 யூஸே பண்ண முடியாது ராமிச்சன். அது 26 யூஸ் பண்றது முட்டாள்தனம். எல்லாத்துலயும் கேக்குறாங்க, ஆர் யூ கமிங் ஃபார் தி எலெக்ஷன், எத்தனை பேர் கேட்டுட்டே இருக்காங்களே. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இல்ல அது ரொம்ப அது ரொம்ப யோசிச்சு தான் எடுத்திருப்பாங்க அந்த முடிவை. சரியா? இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் தாங்க அவங்க யோசிக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சி இருக்கு, திமுக ஆளுங்கட்சி, ஏடிஎம்கே எதிர்கட்சி. நீங்க தப்பி தவறியாவது நீங்க 2வது இடத்துக்கு வரல அப்படின்னா அதுதாங்க இவ்வளவு பண்ணிட்டு இல்லைங்க, அதாங்க இவ்வளவு என்ன ஸ்கெட்ச் போட்டு இது போட்டிங்க இல்லைங்க, இது போட்டி. இங்க பாருங்க, இது போட்டிங்க. இது என்ன ஸ்கெட்ச் இல்ல ஆமிஸ், தப்பான வார்த்தை யூஸ் பண்றீங்க. ஸ்கெட்ச் போட்டு அதை பண்ணி ஒழிக்க அப்படி கிடையாது. இது போட்டிங்க, இது போட்டி, அவ்வளவுதான். இது ஜெயிக்க இல்லைங்க. பாமக எடுத்தாச்சு, டிடிவி தினகரன் எடுத்தாச்சு, யாராருக்கு இப்ப நீங்க இப்ப பாருங்க ஐயா, இந்த போட்டி இங்க பாருங்க, ஐபிஎல் மேட்ச்ல யார் டீம் எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரிதான் இது. இது போட்டி, அவ்வளவுதான். இந்த போட்டின்றது ஒரே மேட்ச் தான், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஆப்ஷன்லாம் கிடையாது உங்களுக்கு. பிஜேபிக்கு இன்னைக்கு இருக்க மொமெண்டம் திரும்ப இருக்காது. ஒரு செகண்ட், இந்தியா ஃபுல்லா வந்து இப்போ ஒரு இது இருக்கு, வேவ் இருக்குங்களா ராபின்சன்? ஒரு செகண்ட் இருங்க ராபின்சன்.
இந்தியா ஃபுல்லா ஒரு வேவ் இருக்குனீங்களே. இப்ப இந்த எலக்டரல் பேண்ட் மேட்டர் வந்து உங்களுக்கு அது கம்மியா இருக்கிறது, அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. அதெல்லாம் மறந்துருவாங்க சாய்நாத். ஒரு இம்பாக்ட் இல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது சாய்நாத். பாருங்க அவங்க வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண கெஜ்ரிவாலோட கீ விட்னஸ் அந்த எலக்டரல் பேண்டுக்கு வந்து பிஜேபிக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. இல்ல நான் அதாவது அது டொனேட் தான் பண்ணிருக்கலாம், அதுல ஊழல் நினைச்சுன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனாலும் அது ஒரு குற்றம், அது ஒரு பாயிண்டா வைப்பாங்கல்ல. ஒரு கீ விட்னஸ் வந்து பிஜேபிக்கு டொனேட் பண்ணிருக்கு. என்னது புரியல. அவர் டொனேட் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆயிருக்காருல்ல, அதுல இருக்கிற அப்ரூவரான கீ விட்னஸ் வந்து பிஜேபிக்கு வந்து இதே எலக்டரல் பாண்ட் வந்து அந்த ஸ்கீம்ல வந்து டொனேட் பண்ணிருக்காங்க. சரி, மார்ட்டின் வந்து லாட்ரி மார்ட்டின் வந்து எல்லா கட்சிக்கும் டொனேட் பண்ணிருக்காரு. இது லீகலுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டொனேஷன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா நான் வந்து பேங்க்ல கட்டி டொனேட் பண்றேன். பட் ஃபேவரே இல்லாம யாராச்சும் டொனேட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. இது திமுக மேலயும் வருது. நான் அதுதான் சொல்றேன், இந்த லாட்டரி மார்ட்டின் ஃபேவரே அது எல்லா கட்சிக்கும் இல்லைங்க, எல்லா கட்சிக்கும் மேல வரும். எல்லா கட்சிக்கும் மேல எல்லா பிசினஸ் மேலயும் வரும். எல்லா பிசினஸ் மேன் மேலயும் வரும். எல்லா கட்சி மேலயும் வரும். இந்த விமர்சனம் எல்லா கட்சி மேலயும் வரும், எல்லா பிசினஸ் மேலயும் வரும். பட் ஊழல் இல்லாத ஒரு மாற்று ஆட்சின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்களா பிஜேபி? அது வந்து இப்ப செதஞ்சிருக்கு. இதுல என்ன ஊழல் இருக்கு? இதுல என்ன ஊழல் இருக்கு? ஊழல் எங்க இருக்கா? ஆமா, என்ன ஃபேவர் பண்ணாங்க அது தெரியாதுல்ல. ஃபேவரே பண்ணாம இத்தனை கோடி இப்ப கொடுக்கறதுக்கு எல்லா ஆண்டர்பிரனர்ஸும் பைத்தியக்காரனா? இல்லங்க, என்ன ஃபேவர் நீங்க தான் சொல்லணும். தெரியாது ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப ஏர்டெல் வந்து 180 கோடி டொனேட் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஏர்டெல் கம்பெனி அவங்களே லாஸ்ட்ல இருக்குன்னு 2-3 வருஷமா கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்ப அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? லாஸ்ட்ல இருக்க ஒரு கம்பெனி கொடுக்க வேண்டிய அவசியம் தான் இல்லங்க. என்ன ஃபேவர் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க ப்ரோ. அவசியம் என்ன இருக்கு? இல்லங்க நான் என்ன கேக்குறேன், அடுத்த 2 நாள்ல நீங்க இல்லங்க இங்க பாருங்க, கேள்வி கேக்குறீங்க ரொம்ப சிம்பிளான. இவங்க 150 கோடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஓகே, அது கிடையாது கார்த்தி. இன்னைக்கு டேட்டுக்கு அது இல்ல, அது தெரியாது. என்னங்க அநியாயமா இருக்கு. இல்லங்க நான் ஒண்ணு தெரியாது, எந்த ஃபேவர்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யாருக்கு எதிர்கட்சிக்கும் தெரியாது. பட் நீங்க ஒரு காமன் மேனா நீங்க நினைக்குங்க, ஒரு ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஒண்ணு போகுதுன்னா அவங்களுக்கு எனி பெனிஃபிட், டெண்டர்ல பெனிஃபிட்டா இருக்கலாம், இல்ல மத்த எனி பெனிஃபிட். ஓகே, ஏதோ ஒன்னு சொல்லுங்க, ஏதோ ஒன்னு சொல்லுங்க. எப்படி தெரியும் நம்மளுக்கு? அது வந்து ஏங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு? இது என்னங்க அநியாயமா இருக்கு? நீங்க ப்ரூஃப் இல்லாம ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சரி, இது என்ன அநியாயமா இருக்கு? ஏங்க உங்க அக்கவுண்ட்ல சொல்லி முடிச்சறேன் இருங்க. இந்த ட்ரக் மேட்டர்ல டிஎம்கே இப்ப ஒரு விஷயத்துல சிக்கினாங்கல்ல. யாரோ ஒரு ட்ரக் ஆள் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றான், உனக்கு ஏதோ ஒரு படத்துல இன்வெஸ்ட் பண்றான், ஏதோ ஒன்று கொடுக்குறான். ஸோ அது சோர்ஸ் ஆஃப் மணி எங்கன்னு நம்ம பாக்குறோம்ல. அது மாதிரி இங்க ஒருத்த வந்து என்கிட்ட இத்தனை அமௌண்ட் எலக்ட்ரல் பாண்ட்ல நம்மளுக்கு தெரியாது யார் கொடுத்தான்ட்டு, ஆனா பிஜேபிக்கு தெரியும்ல லாட்டரி மார்ட்டின் தான் கொடுத்துருக்கான்ட்டு. நீ ஓகே, அவன் கொடுத்தாலும் லாட்டரி லீகல் தான். எப்படி அது லாட்டரி லீகல் தாங்க. கரெக்ட் தாங்க. அதுவே தெரியாதா உங்களுக்கு? ஏங்க லீகல் தான், எல்லா ஸ்டேட்லயும் லீகல் இல்ல. எல்லா ஸ்டேட்லயும் நீங்க கொடுக்கலங்க அவங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு எதுக்குங்க கொடுத்தாங்க? ஏங்க லீகலா இருக்கிற இன்கம் வச்சு தாங்க அவன் பேங்க்ல வச்சு தாங்க கொடுக்குறான். சரி, எதுக்கு தமிழ்நாட்டுல கொடுத்தாங்க? திமுக கேட்கணும், திமுக தான் கேட்கணும். ஏன்ட்ட கேட்டா ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைபரிக்கும் அதுக்கப்புறம் வந்து லாபிசத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும், சரியா? லாபிசம் எல்லா இடத்துலயும் நடக்கும். லாபிசம் இஸ் லீகல், சரிங்களா? அது வேற எதுவுமே பண்ண முடியாது. லாபில எத்திக்கலா இருக்கான்றத வந்து நீங்க உட்கார்ந்து ரொம்ப எல்லாம் பண்ண முடியாது. லாபிசம் வந்து தெரிஞ்சுக்கணும். பிரதர் 2G வந்து ஸ்கேமா இல்ல அது ஒரு லாபிசமா? 2G இஸ் a deliberate scam தான். நீங்க போய் எடுத்து படிச்சு பார்க்கலாம். 2G எப்படி ஸ்கேம் 2G எப்படி ஸ்கேம் ஆகுதுன்னா, கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வந்தா ஸ்கேம் ஆகுது. இப்ப இந்த லாபிசம் அந்த மக்களுக்கு அந்த அமௌண்ட் அதுல இப்ப அவன் அதுதாங்க சொல்றேன். இந்த பிரைவேட் கன்சர்ன்ஸ் டொனேட் பண்றாங்க. ஒரு வேக்சினால இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு வேக்சினால இவ்வளவு டொனேட் பண்றாங்க. சரி, அந்த அமௌண்ட் சப்போஸ் டொனேட் பண்ணனா மக்களுக்கு அந்த வேக்சினோட காஸ்ட் கம்மியாகுமா? இல்ல ஹலோ, இங்க ஒரு விஷயம். அந்த சீரம் இன்ஸ்டிடியூட்ல தானே சொல்றீங்க, அது எவ்வளவு டொனேட் பண்ணா? 50 கோடி, கரெக்டா? ஆமாமா, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. பிரசாந்த் கூட போட்டதுல 50 கோடி. இல்ல அந்த 50 கோடி அதோட ஆக்சுவலோட இது மதிப்பு இல்ல. ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் இல்ல அது முழுசா வந்துரும். வருங்க.
பிரசாந்த் கூட போட்டிருந்தாருல, இந்த மாதிரி இட்லி வடை சாம்பார்லாம் கூட இன்ஜெக்ட் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன், வேக்சின் இன்ஜெக்ட் பண்ணதுனால தான் ஆமா அப்படி சொல்லியிருந்தாரு போட்டிருந்தாரு. அவர் விடுங்க, ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சு. நான் பேசுறேன், நம்ம 50 கோடி ரூபா வாங்கிட்டு நீங்க வந்து இல்ல லாஜிக்கல் அதான் லாஜிக்க தாங்க வரேன். 50 கோடி ரூபா வாங்கிட்டு நீங்க வந்து வேக்சின் பண்றதுக்கு ஒருத்தனை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு பேசுனீங்க, அதானே பேசுனீங்க. 50 கோடி ரூபா வாங்கிட்டு ஒருத்தனுக்கு வந்து வேக்சின் பண்றதுக்கு நீங்க வந்து டெண்டர் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு தான் பேசுறீங்க. எவ்வளவு கேவலமான வாதம் இல்லை இது, யோசிச்சு பாருங்க. 50 கோடி ரூபா வாங்கிட்டு ஒருத்தனுக்கு வேக்சின் மட்டும் பண்றதுக்கு கொடுத்துறீங்க. ஏங்க ஒரு உங்களுக்கு தெரியுமா சாயனத், ஒரு கார்பரேட் கம்பெனி நடக்குதுன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்களோ அதுல வந்து பர்சன்டேஜ் 1% 2% வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இந்தியாவில் லா இருக்குன்னு தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இல்ல சப்ஸ்டான்ஷியலா நீங்க சப்ஸ்டான்ஷியல் ஓகே டொனேட் பண்றதுங்கிறது ஓகே. அப்பனா இது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி டொனேட் 50 கோடி ரூபா 50 கோடி ரூபா லாபிஸ்க்கு தாங்க அது போட்டுருப்பாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 50 கோடி ரூபா வாங்கிட்டு சீரம் இன்ஸ்டியூட் வந்து இங்க வந்து வேக்சின் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அப்படி அவங்க பண்ணு நினைச்சிருந்தா அவங்க பண்ணு நினைச்சிருந்தா 1 லட்சம் கோடி வாங்கியிருக்க முடியும். அவங்களால 1 லட்சம் கோடி வாங்கியிருக்க முடியும். ஏங்க இதெல்லாம் இந்த முட்டாள்தனமா வாதம் இல்லையா? அதோட சைனாத் அது வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ்ல வாங்கல, அது வந்து இது எலக்டோரல் ட்ரஸ்ட்ல வாங்கினது. அது ஓப்பன், எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே அதாவது எல்லாரும் ஓப்பனா தெரிஞ்சுதானே கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுதானே வாங்கியிருக்காங்க. இது எலக்டோரல் பாண்ட்ஸ் கிடையாது. அந்த நீங்க சொல்ற சீரம் அது எலக்டோரல் ட்ரஸ்ட்ல வருது, வருஷம் வந்து வெளியிடுவாங்க. அப்புறம் என்ன, மக்களுக்கு தெரிஞ்சுதான் அது 50 கோடி வாங்கியிருக்காங்க. நீங்க என்ன பேசுவீங்க, எது சொன்னாலும் ஓப்பனா சொல்றோன்ட்டு கேள்வி கேட்பீங்க. எதையுமே சொல்ல மாட்டேன் மூடி மறைச்சிட்டு 500 கோடிக்கான டொனேஷன் வாங்கினோன்ட்டு கேள்வி கேட்க மாட்டீங்க. வந்தது 600 கோடி 500 கோடி ஒரே ஒரு ஆள் கொடுத்து. நான் என்ன சொல்றேன், நான் வந்து முதல்ல அது வந்து இல்லீகல்னே சொல்லல. பிஜேபி பொறுத்த வரைக்கும் டொனேஷன் வாங்குறாங்க, பணக்காரர் எல்லாம் டொனேஷன் கொடுக்க தான் செய்வான் எல்லா கட்சிக்கும். ஆனா அந்த பணமே இது எல்லா இடத்துலயும் இருக்கிறதா இல்ல ஜி. ஆனா அந்த பணமே ட்ரக் மூலியமா அந்த பணத்தை கூட மணி லாண்டரிங் மாதிரி டொனேஷன் மாதிரி கூட மாத்தி விட்டுருப்பாங்க. ஹலோ அப்படி பண்ண முடியாது, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சு யாராலையும் சொல்லிட முடியும் ஈஸியா வந்து எது ட்ரக் பண்ணி எது அவ்வளவு முட்டாள் கிடையாது நம்மளோட இது சிஸ்டம் எல்லாம். சரியா, மணி லாண்டரிங் எல்லாம் அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. இல்ல அந்த பிளாக்கா ஒயிட்டா மாத்துறதுக்கு பல வழி இருக்கு, அது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இல்ல பிளாக்கா மாட்டுறீங்க, எல்லாமே கேஷா இருக்கு எப்படி வந்து ஒயிட்டா மாத்துவீங்க? பேங்க்ல போய் வந்து நீங்க வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல போட்டீங்கன்னா உனக்கு பேன் கார்டு கேட்பான், எவ்வளவு வந்து ரிசோர்ஸ் கேட்பான். வேற எப்படி நீங்க பண்ணுவீங்க? சின்ன அக்கௌண்ட்ஸா வந்து உடச்சு விட்டுட்டு என்ன டெபாசிட்ஸா கேட்பீங்களா? அப்படியும் வந்து இன்கம் டாக்ஸ் பிடிச்சிரும். நீங்க பாருங்க, அதுதான் தெரியாதுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லாதீங்க. அதுக்கு வேற வேஸ் இருக்கு, அதெல்லாம் அது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான பீப்புள் தான் பண்ண முடியும். ஓகேவா? எல்லாரும் இல்ல எடுத்து சொல்லுங்க, இது எது ஷெல் கம்பெனி? இந்நேரம் வந்திருக்கணுமே, ஒரு வாரம் ஆச்சுல. ஷெல் கம்பெனி எதுன்னு சொல்லுங்க. ஓகே, நிறைய பேரோட ஒரு சாரா குற்றம் வந்து இதுல வந்து அம்பானியோட இதுவும் அடானியோட இதுவும் இல்லங்கிறாங்க. சரி, அப்ப வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ஷெல் கம்பெனி மூலமா டொனேட் பண்ணிருப்பாங்க. ஏங்க டைரக்டா அம்பானி அதானி பண்ணிருந்தாலுமே நீங்க என்ன கேட்க முடியும் கேள்வி? நான் கேட்கறது அம்பானி ஒரு 1000 கோடி அதானி 1000 கோடி கொடுத்தா என்னன்னு கேட்பீங்க நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க? இப்ப நீங்க முன்னாடி சொன்ன லாஜிக் தான். இப்ப ஒரு இத்தனை பிசினஸ் பண்றாங்கன்னா நீங்க டொனேட் பண்ணணும்னு நீங்க ஒன்னு சொன்னீங்கல்ல. இவ்வளவு பெரிய காங்கிளமரேட் வச்சிருக்காங்க அம்பானி, எதுவும் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி இங்க பாருங்க, அவங்க டைரக்ட் கார்ப்பரேட் ஃபண்ட் கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க ஓப்பனா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் பண்ணிருக்கான். நீங்க போய் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இவன் எலக்டோரல் பாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? என்னன்னா இங்க பாருங்க, இது வந்து ஒரு சும்மா நான் முதல்ல என்ன சொன்னேன், இது என்னன்னா பேசிக்கா வந்து ராகுல் காந்திக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒருவேளை இதுல இன்டைரக்டா எல்லா அதானி வந்து ஃபுல்லா குடுக்குறாரோன்ட்டு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது வேற எதுன்னு தெரிஞ்சோடனே பல்ப் ஆயிடுச்சு. அப்புறம் மாத்தி விட்டாங்க. ஓகேவா? நீங்க நடுவுல பாகிஸ்தான் கம்பெனி இது பண்ணிச்சுனாலாம் வந்து ஃபேக் நியூஸ் கிளப்பி விட்டாங்க. எதுக்கு? இதுல சும்மா ஒரு இதுதான். இங்க வந்து சும்மா வந்து மக்கள் இந்த ஷபீரா யாரு ஒருத்தர்லாம் போட்டாரு 12,000 கோடின்னு போட்டு ட்வீட் லீக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே மாத்தினாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பாருங்க, அவங்க வந்து முழுக்க இது லீகலா வாங்குற டொனேஷன் தான் அவங்க வாங்குறாங்க. அவங்க வந்து இன்னைக்குமே அவங்க வந்து தப்புன்னு சொல்லல. நீங்க லிஸ்ட் கேட்டீங்க, லிஸ்டும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நீங்க பேசுங்க. அதை விட்டுட்டு
லிஸ்ட் வச்சு நீங்க தாங்க பேச முடியல. நீங்க வாங்கிருக்கீங்க 600 கோடியில வந்து 500 கோடி வந்து ஒரே கம்பெனி கொடுத்துருக்கு. பிஜேபி அப்படியா கொடுத்துருக்காங்க? இன்னொன்னு 500 1000 கோடிலாம் பேசிட்டு இருக்கீங்களே. இந்த பிடிஆர்ல ஒருத்தரை வந்து 36 கோடிலாம் பேசிட்டு போனாரு ஆடியோல. அதுக்கு கெஸும் போடல, நடவடிக்கை எடுக்கல, எதுவும் பண்ணல நீங்க. இப்ப 2G கேட்டுட்டே இருக்காரு. நீங்க இது ஸ்பீக்கர் போட்டு இல்ல ஒரே இப்ப ஒரு கம்பேரிசன் வந்துச்சுல. இப்ப திமுக ஒரு ஸ்டேட்ல வந்து இவ்ளோ வாங்குறாங்க, சென்ட்ரல்ல இத்தனை ஸ்டேட்ல ரூல் பண்ணிட்டு இருக்காங்கிறது அந்த வாதம் கரெக்டான வாதமா? இல்லங்க, அதை விட்டுடுங்க. அது 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 கரெக்டான வாதம். இல்ல கரெக்டான வாதம். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, கரெக்டான வாதம் தான். என்னப்ப ஆனா இந்த சாய்நாத் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்க 18 ஸ்டேட்ல ரூலிங்ல இருக்காங்க. 10 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்காங்க. ஓகேவா? அவங்க வாங்கியிருக்காங்க 6000 கோடி வாங்கியிருக்காங்க டொனேஷனா. அப்படின்னா நீங்க 3 வருஷம் தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில். நீங்க வாங்கியிருக்கீங்க. திருவண்ணாமலை வாங்கியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. 3 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்காங்க, காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப அதுவும் வாதம் தானே. அதை பேசாம இதையே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஓகே, அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து இல்லைங்க இது தப்பா இருக்கு அப்படின்னு பேசினா ஓகே. புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். இங்க இருக்கவங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. இங்க இருக்கவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க சாய்நாத். நீங்க சொல்றேன் திரும்ப இவங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க சாய்நாத். வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்றீங்க. சோசியல் மீடியால இருக்கவங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்றீங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஏங்க இவங்க என்ன லாபிங் இல்லைங்க. என்ன லாபிங் நடந்துச்சு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இங்க ஸ்டேட்ல இப்ப இந்த 2.5 வருஷத்திலே இவ்ளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகுது இல்ல இல்ல இந்த டைம் ஃப்ரேம்ல சரி. அப்ப வந்து நான் என்ன சொல்றேன், இது பேசிக்கா இது லாபிங் நீங்க சொல்றீங்க. இது லாபிங்கான ஒரு ஃபண்டிங். நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்லலையே, நீங்களா சொல்லிக்கிறீங்க. சொல்லிட்டு இருந்தாரு. அது இருக்கலாம், அது லாபிங்கா இருக்கலாம். லாபிங் தப்பு கிடையாது. லாபிங் தப்பு கிடையாது. அதுதான் பிரைபரி தான் தப்பு. இல்லைங்க லாபிங் ஏங்க என்னங்க லாபிங் பண்ணாங்க இப்போ? என்ன கான்ட்ராக்ட் அது கூட யாருக்கு தெரியாது. நான் வந்து நான் என்னோட பர்சனல் கருத்து தான் சொன்னேன். அது தெரியாம இங்க பாருங்க, தெரியாம அவர் ஒண்ணு சொல்லுவாரு, சாயனத்தை ஒரு விளக்கம் கொடுக்கிறன்ற பேர்ல இவரா ஒண்ணு தப்பு சொல்லிக்குவாரு. ஆமாங்க நான் காசு வாங்கின தப்பு தான் சொல்லுங்க அப்படின்னு சாயனத்தை ஒரு விளக்கம். அது ஆமாங்க தப்பு தாங்க அப்படின்னு இவர் ஒரு விளக்கம். இப்படிதாங்க நீங்க என்னவோ நல்லவ மாதிரியே பேசிட்டு இருப்பீங்க. நீங்க நல்லவ மாதிரியே நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து நெஞ்சு திறந்து காமிச்சிட்டு இருப்பீங்க. இங்க வந்து காசு வாங்கினவங்க எல்லாம் வந்து வாயை முட்டு இவனுங்க வந்து உருட்டுவானுங்க. நீங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் தானே. ஒயிட்ல வாங்கின பணத்துக்கு அதுவும் என்னையா லாபிங் பண்ணாங்க? இங்க என்ன லாபிங் பண்ணாங்க சொல்லுங்க. யாருக்கு லாபிங் பண்ணாங்க? 50 கோடி வாங்கிட்டு சீரம் இன்ஸ்டியூட் கொடுத்துட்டாங்களா? வெறும் 50 கோடி வாங்கிட்டு வேக்சின் பண்ணிக்கவங்க கொடுத்துட்டாங்களா? இது ஒரு லாபிங் அவங்களுக்கு? இதை பேசுவீங்களா நீங்க வந்து? சோ கார்த்திக் ஏடிஎம்கே ஐ திங்க் இபிஎஸ் போட்டோ போட்டிருக்காரு. இது இந்த ஆர்குமெண்ட் இல்ல இங்க பிரச்சனையே தாங்க. இங்க பிரச்சனையே என்னன்னா நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம இன்டெலெக்சுவல்ன்ற மாதிரி வந்து தப்புதான் நம்ம பண்ணது தப்புதான். ஆனா தப்பு என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? நாங்க வந்து அவ்வளவு பெரிய தப்பு பண்ணல. இந்த தப்பை அவங்க வந்து சின்ன தப்பு தான் அவங்க புரிஞ்சுக்கணும்னு பேசுறீங்க பாத்தீங்களா? இங்கதான் மாட்டிக்கிறீங்க எல்லாரும். தப்பே அவங்க தான் வந்து டொனேஷன் வாங்கினது முன்னாடியே தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்களா லாபிங்னு சொல்லிக்கிறீங்க. என்னையா லாபிங் பண்ணாங்க? இதுல யாருக்கு என்ன கொடுத்துட்டாங்க கான்ட்ராக்ட்? அதை சொல்லணுமா இல்லையா யாராவது? இங்க வந்து 500 கோடி வாங்கினவனே அதுக்கு பதில் சொல்லாம உட்காந்துட்டு இருக்கானுங்க அமுகமா. நீங்க விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க இவனுங்களுக்கு. கார்த்திக் ப்ரோ, ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இந்த வாக்குறுதி திமுக வந்து வாக்குறுதி வெளியிட்டிருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைச்சு? இல்ல கார்த்திக் ஒரு நிமிஷம் கார்த்திக் சாய்நாத் இவனுக்கு விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது சாய்நாத். நீங்க பாருங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சாய்நாத். நீங்க பாருங்க இல்ல அவங்களுக்கு கொடுக்கறதுலாம் இல்ல சாய்நாத். நீங்க இல்ல சாய்நாத் எப்பயுமே இங்க பாருங்க, நீங்க எப்பயுமே என்னன்னா நீங்க வந்து ரொம்ப நல்லவரா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அரசியலுக்கு. அப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. மெகா இன்ஜினியரிங்னு ஒண்ணு இருக்கு கார்த்தி. அவங்க வந்து எல்என்டி வந்து கிட்டத்தட்ட 14,400 crore தானே போரிவலி
அந்த டனல் ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹியூஜ் சங்க் டொனேட் பண்ணிருக்காங்க. நான் ஜஸ்ட் எடுக்கிறேன் சரி என்னென்னலாம் ஏங்க கிரிட்டிசிசம் இருக்கும்னு. என்னங்க நான் என்ன என்னங்க சொல்றேன், இது நீங்க அநியாயமா இருக்கு. இப்ப இந்த யாருங்க சொன்ன சென்னையில லாபி ரோடு போடுறா? சென்னையில யாருங்க ரோடு போடுறா? சென்னையில யாருங்க மெட்ரோ போடுறா? நீங்க போட்டுக்கிறீங்களா? சென்னையில சொல்லல, நான் ஏங்க சென்னையில சொல்லல. யாருங்க போடுறா? யாருங்க போடுறா? எல்லாமே எல்என்டி தாங்க போடுறாங்க. சும்மா நீங்க போய் தோண்டி எடுத்து வந்துருவீங்க எங்கேயாவது எல்என்டின்னு. இந்தியா ஃபுல்லா தாங்க எல்என்டி ப்ராஜெக்ட் பண்றாங்க. எல்என்டியை பீட் பண்ணிட்டு மெகா இன்ஜினியரிங்னு ஒன்னுத்துக்கு கொடுத்துருக்காங்க. சாய்நாத் அது எனக்கு ஓபன் அந்த டெண்டர் பேரே தானே எனக்கு இப்பதான் சாய்நாத்? தெரியும். எனக்கு மேபி சாய்நாத் அது ஓபன் டெண்டர் தானே? ஏதாவது க்ளோஸ்டு டெண்டர் அது? இல்ல நான் என்ன சொல்றேன், எனிஒன் கேன் நிஜமாவே பீட் அதுல எல்என்டி ஒரு இல்லையா? லாபியும் மகேந்திரா நடக்காம இருந்திருக்கலாம். மகேந்திரா ஒரு வந்து லாபியும் கூட நடக்காம இருந்திருக்கலாம். நீங்க ஒரு தேர்ட் ஐ ஐயோ பெர்ஸ்பெக்டிவ் ஏங்க பாருங்க. நீங்க இப்ப ரூல்ஸ நீங்க வந்து மாத்தி எழுதுனாங்க ஒருத்தர் அப்படின்னா சம்பந்தம் இல்லாம அவ்வளவு டொனேட் பண்ணிருக்காங்க. மெகா சாய்நாத் இன்ஜினியரிங் டொனேட் சாய்நாத் ஒரு பண்ணிருக்காங்க. நிமிஷம் சாய்நாத், நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரே சொல்லுங்க. லாஜிக் ஸ்கேல வைக்கணும் இல்லையா? நீங்க நியூட்ரல்னா எல்லாருக்கும் ஒரே லாஜிக் ஸ்கேல வைக்கணும். உங்க கன்சர்ன் ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? அதானி ஏங்க அம்பானின்னு டிஎம்கே வந்து ஆரம்பிச்சீங்க. கரப்ட்டுங்க. டிஎம்கே உங்க இதுல இப்ப இருக்கிற நீங்க திராவிட அச்சச்சோ. கட்சிகள் கரப்ட்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. ஆல்டர்னேட்டா நீங்க சொல்றீங்களே, அப்ப இந்த See, கேள்வி எல்லாம் கரப்ட்னா வரும்னு நீங்க சொல்ல வரேன் நான். அதுக்கு கரப்ட்னா நீங்க நீங்க பதில் வச்சிருக்கணும். சொல்லணும்ல. இப்ப இப்ப இந்த இவ்வளவு நேரம் சொன்னது லாஜிக்கலா இருந்துச்சு. இப்ப நீங்க சிரம் சொன்ன விஷயம் வந்து கரெக்டான ஒரு விஷயம். சிரம் மேட்டர் சொன்னது கரெக்டான விஷயம். யாரும் இப்ப ஓகே, இப்ப இந்த இந்த இது மாதிரி ஒண்ணுனா வரும்ல. சோ நம்ம இல்ல என்னன்னா நீங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து அசம்ப்ஷன்ல இதெல்லாம் அவாய்ட் பேசக்கூடாதுங்க. பண்ணணும். சாய்நாத் வந்ததுல இன்னும் பேசணும். வெயிட் பண்ணுங்க. மெகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. யாரு வரட்டும். கொடுத்துருக்காங்கன்னு அதான் சொல்லுங்க பாப்போம். அதான் கேட்க வந்தேன் நானும். யாரு கொடுத்துருக்காங்க? அவங்க மெஜாரிட்டி ஃபண்ட், அவங்க தான் செகண்ட் மோஸ்ட் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க மார்டின் அப்புறம் இல்லையா? யாருக்கு அவங்க ஆமா அதிகமா கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஆமா. மேட்சிங் பாத்தீங்களா பாக்கலையா நீங்க? சாய்நாத் ஏங்க இவர் சாயனத்துக்கெல்லாம் இருக்க பிரச்சனையா இருந்தாங்க என்ன தெரியுமா? அவங்க வந்து திமுக மாதிரி கட்சி, இவங்க காங்கிரஸ் மாதிரி கட்சியில வந்து எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாலும் பிஜேபி ஏங்க இந்த இந்த தேடி எடுத்தீங்களா? இங்க இந்த இந்த இடத்துல இது ஒரு ஊழல் இருக்க மாதிரி தெரியல. நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நான் வந்து ஏன் ஓப்பனா கேக்குறேன். எந்த பிஜேபி இவங்களுக்கு மினிஸ்டர், எந்த பிஜேபியோட பிரசிடென்ட், சிஎம் இவங்களுக்கு இவங்க ஊழல இவங்க மாட்டிருக்காங்க? இவங்க ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு பதில் சொல்றதே கஷ்டம். இவங்களுக்கு பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்ல குடுக்கலாம். இல்ல நான் வந்து ஓகே டெயின்டட் அப்படின்னா எந்த மினிஸ்டரோட பையனோ மருமகனோ வந்து கோடி கணக்குல பிசினஸ் பண்ணி வித்தின் அ ஜெனரேஷன் 1000 கோடி 2000 கோடி சொத்து சேர்த்திருக்காங்கன்னு சொல்லுங்க பிஜேபியில. நான் வந்து கண்டிக்கிறேன். உண்மையாலுமே தப்பு இல்ல கிடையாது. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இந்த எலக்ட்ரல் பாண்ட் இப்ப வந்து டைரக்டா ஒருத்த இண்டிவிஜுவல் கையில போகிறத விட ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட போகுது. ஐயோ அவ்வளவுதான் நம்ம இல்லைங்க, இட்ஸ் ஓகே. இப்ப நீங்க வந்து நான் பிராக்டிக்கலா சொல்றேன். தமிழ்நாட்டுல 78,000 பூத் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டியும் 1 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவான் ஒரு வருஷத்துக்கு. கரெக்டா? போஸ்டரு, தலைவரை வரவேற்கிறது, கொடியேற்றுறது, அந்த ஃபங்க்ஷனு இந்த ஃபங்க்ஷனு ஸ்பான்சர்டு ஃபங்க்ஷன். 78,000 இன்ட்டு 1 லட்சம் எவ்வளோ? 750 கோடி ஒரு பார்ட்டியை ரன் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும். கரெக்டா? அதுக்கு ஃபண்டு உங்களுக்கு எங்க இருந்து வருது? எல்லா பார்ட்டியும் அட்லீஸ்ட் பிஜேபி கணக்கு காமிச்சிட்டான் 11,000 கோடி வாங்கியிருக்கேனா அப்படின்னா, ஆமா நான் எலக்டோரல் பாண்ட்ல 53% வாங்கியிருக்கேன், மீதி 47% கார்பரேட் ஃபண்டிங், இண்டிவிஜுவல் ஃபண்டிங் எல்லாமே இருக்குன்னு அவன் காமிக்கிறான். மற்ற பார்ட்டிஸ் ஏன் காமிக்கல? அவன் 53% மட்டும்தானே எலக்டோரல் பாண்ட்ல வாங்கியிருக்கான். அவன் டோட்டல் இன்கம் எவ்வளவு பிஜேபியோட? 10 வருஷத்துக்கு 11,000 கோடி. எத்தனைக்கும் எத்தனை ஸ்டேட்ல இருக்கான்? அத்தனை ஸ்டேட்லயும் இதுல இருக்கான். கரெக்டா? யூனியன் டெரிட்டரி 8ல இருக்கான், 28 ஸ்டேட்ல இருக்கான், இந்தியா ஃபுல்லும் இருக்கான். அவன் 11,000 கோடி வாங்கியிருக்கான்டா. அதுல 53% தான் எலக்டோரல் பாண்டு நான் ஓப்பனா சொல்லிட்டான். ஆனா அதே எலக்டோரல் பாண்டை நீங்க தப்பு தப்பா பார்லிமெண்ட்ல பேசிட்டு அதே எலக்டோரல் பாண்ட்ல 1000 கோடி 600 கோடி அது என்ன கணக்கு? நீங்க கார்பரேட் ஃபண்டிங்ல வாங்கியிருக்கலாமே டிரான்ஸ்பரண்டா. பிஜேபி வாங்கியிருக்கு கார்பரேட் ஃபண்டிங். கரெக்டா? 47% கார்பரேட் ஃபண்டிங் தான் வாங்கியிருக்கான் அவன். அது எவ்ரி இயர் வந்து நீங்க ஏடிஆருக்கு அதை கொடுக்கணும். கரெக்டா? இது எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணணும். அதை வந்து கம்பைல் பண்ணி போடுற ஒரு தனியார் ஏஜென்சி கிடையாது, என்ஜிஓ. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஆர். அவன் ஓரளவு கரெக்டா போடுவான் நியூட்ரலா. கரெக்டா? நீங்க ஏன் மறைச்சு வாங்குனீங்க? பிஜேபி வந்து பாதி மறைச்சு வாங்கினா, நீங்க முழுசாவே மறைச்சு வாங்கியிருக்கீங்க. அப்ப நீங்க எந்த தார்மீகத்துல வந்து பிஜேபி மட்டும் கேள்வி கேட்கறீங்க? பிஜேபி கொண்டு வந்தோட நோக்கம் என்ன? நீங்க வந்து ஒயிட் மணியா வாங்குங்க, பிளாக் மணியா வாங்காதீங்க அப்படின்னா, ஒயிட் மணியா கொடுக்கும்போது என்னைய பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொன்னானுங்க. ஆமா, நான் 100 கோடி காங்கிரஸுக்கு கொடுத்தேன்னா 100 கோடி பிஜேபிக்கு ஏன் கொடுக்கல? பிஜேபி பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படின்னு ஒரு லாஜிக் எடுத்தீங்கன்னா, அதனால ஓகே அப்ப இதை மட்டும் நீ அனானிமஸா வச்சுட்டு கொடு அப்படின்னு அவன் ஒரு லாஜிக் கொண்டு வந்தாரு அருண்ஜேட்லி. அதே கோர்ட் வந்து இப்ப நல்லிஃபை பண்ணிடுச்சு. இனி மறுபடியும் இது பிளாக் மணிக்கு தான் போகும்போது. நீங்க டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர்றேன்னு பார்த்துட்டு இப்ப பிளாக் மணி வந்து ஊக்குவிச்சிருக்கீங்க. கோர்ட்டே பண்ணியிருக்கு இதை. இதை வந்து எதுக்கு அப்படி இருக்குன்னு பண்ணா, இது வந்து மக்களுக்கு வந்து தெரியாது யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாஜிக் அது, இவங்க லாஜிக் இது.
கோர்ட்டு நிறைய டைம் லாஜிக்கா தப்பு செஞ்சிருக்குங்க. நீங்க மணிப்பூர் கலவரத்தை பத்தி அவ்வளவு பேசுறீங்களா? மணிப்பூர் கலவரத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லட்டுமா? டூச்சி அவங்க ஹைகோர்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்த பண்ணா தீர்ப்பு ஒத்துப்பாங்களா இல்ல? மெய்தி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மெய்த்தின்னு ஒரு ஒரு ட்ரைபை ஒரு குரூப்பை அவங்கள வந்து எஸ்சி ஸ்டேட்டஸுக்கு போடணும் அப்படின்னு மாத்தின ஒரு தீர்ப்பு தான் கலவரத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ சைலண்டா அதே ஹைகோர்ட்டு கலவரம் நடந்து அத்தனை பேர் செத்து அத்தனை அந்த பொண்ணுலாம் அந்த ரேப் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைலண்டா அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த தீர்ப்பை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு. எதுக்கு கொடுத்தீங்க அந்த தீர்ப்பை? தெரியுது இல்லை அது அவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான தீர்ப்புன்னு. எதுக்கு கொடுத்தது ஹைகோர்ட்டு? இந்த எலக்டோரல் பாண்ட் விஷயத்தை வந்து ட்வீக் பண்ணிருக்கலாம் கோர்ட். ஆக்சுவலா அதுல ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். அது ஐயோ ரெகுலேஷன்ஸே எங்க அதுக்கு சட்டமே இந்தியன் சட்டம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். கரெக்டா? அந்த டிரான்ஸ்பரன்சி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இருக்கணும். ஆனா அந்த டிரான்ஸ்பரன்சி மிஸ்யூஸ் பண்ற பார்ட்டிகள் என்ன பண்ண முடியும்? இப்ப பிஜேபிக்கு நீங்க 100 கோடி கொடுத்து கண்டிப்பா காங்கிரஸ் போய் கேட்க ஏன்டா அவனுக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு குடுறா, இல்லைன்னா நான் அதானி அம்பானின்னு உன்னை எப்பயாரும் சொல்லி ஷேம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதானே ராகுல் காந்தி பண்ணிட்டு இருந்தாரு. அதானி அம்பானின்னு பேசினாரு. ஆனா லாஸ்ட் 1 இயர் அதானி மட்டும் தான் சொல்லுவாரு, அம்பானியை சொல்ல மாட்டாரு. இல்லைங்க இவங்களுக்கு பிஜேபி மட்டும் தான் தீக்குளிக்கணும், தீக்குளிச்சு நிரூபிக்கணும். மற்றவங்களாம் வந்து பதிலே சொல்ல தேவையில்ல. அதை கேட்டா அவங்க திரும்ப திரும்ப வந்துருவாங்க. இங்கேயாவது கண்டுபிடிச்சு தூங்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் 20 கோடி கொடுத்தான், 10 கோடி கொடுத்தான், 50 கோடி கொடுத்தான் வந்துருவாங்க. இந்தியா ஃபுல்லா வேக்சின் கண்டுபிடிச்சவன், வேக்சின் வந்து போட்டவங்க வந்து ஒரு வேக்சினோட விலை என்ன? 1200 ரூபாயா 1000 ரூபாயா? கவர்மெண்ட் ஃப்ரீயா தானே நம்ம இந்தியா ஃபுல்லா கவர்மெண்ட் ஃப்ரீயா தாங்க கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஃப்ரீயா தாங்க கொடுத்தாங்க. அது வாங்கி கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. 1200 கவர்மெண்ட்டுக்கு என்ன ஃப்ரீயா வரும் வேக்சின்? அதுக்கு வந்து அதுக்கு பேசுவீங்க 50 கோடின்னு. ஆனா தமிழ்நாட்டுல லாட்டரியே இல்லாத ஒரு கம்பெனி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 500 கோடி கொடுக்கும். அதை பத்தி ஏங்க ப்ரோ பேசுறீங்க? நீங்க பிஜேபி பத்தி பேசுங்க ப்ரோ. ஆமா எந்த மீடியா பேசாதீங்க, இங்க பேசாதீங்க, யாருமே பேசாதீங்க. நம்ம ஏன் பிஜேபி பத்தி மட்டும் பேசுவோம்? பிஜேபி என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசுவோம். அன்னைக்கு பேசுனதை விட இன்னைக்கு பேசிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாண்டு நம்பர் என்னைக்குங்க பேசிருக்கோம்? நம்ம என்னைக்கா பேசிருக்கோமா? அன்னைக்கு பேசுனீங்க மேட்சிங் இல்லாதப்போ. இன்னைக்கு வந்து இசிஐ வந்து லேட்டஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்கு. அதாவது பாண்டு நம்பரோட சேர்த்து யூ கேன் மேட்ச் ஆக்சுவலா எந்த பாண்டு நம்பர் எந்த பார்ட்டிக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, என்கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு ஏன் பேசல தமிழ்நாட்டுல? இன்னைக்குள்ள பேசிருக்கணும் நீங்க. ஏன் தெரியுமா? செகண்ட் டோனர் மார்ட்டின் யாருக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? டிஎம்சிக்கு, திரிணாமுல் காங்கிரஸ். தேர்டு பிஆர்எஸ்